அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சாம். ஜென் லைஃப் அப்படின்ற அமைப்பின் மூலியமாக இயற்கை மருத்துவம், வாழ்வியல், அப்புறம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒரு பகுதியாக வாழ்வியல் சார்ந்து நம்ம பார்க்கும்போது பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவங்களோட வாழ்வின் நோக்கம் என்னென்னு தெரிஞ்சால் தான் அவங்க அந்த நாள்களையும் அவங்களோட வாழ்நாளையும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் ஒரு உத்வேகத்தோடு இருக்க முடியும். அதில் இதே போன்று நிறைய மக்கள் தன்னோட வாழ்வின் நோக்கத்தை பயணிச்சிருக்காங்க இல்லையா? அவங்கள நேரடியாக சந்தித்து அவங்கள பேட்டி எடுத்து அதை கேட்கும் போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் வரும், நிறைய நமக்கு ஐடியாஸ் வரும். ஸோ இதுக்காக இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சாதாரணமான மக்கள் நிறைய அசாதாரணமான விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க இந்த உலகத்தில். அவங்க நேராக சந்தித்து அவங்களோட விஸ்டம்ஸ் எல்லாமே கேட்டு அதை நம்ம யூடியூப்பில் பதிவிடுறோம். நிச்சயமாக இது நிறைய நபருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய நபர்களோட வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு என்னோடய லைஃப்பில் ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தது. ஸோ அதனால் இந்த ஒர்க்கை நாமளே எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது போன்ற நபர்கள் உங்கள் அருகில் இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் இவங்க சொல்கிற விஷயங்கள் உங்கள் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா என்ன விஷயம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ அது எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். நல்லது, வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறப்பு விருந்தினர் அஜய் அண்ணா. அவங்க அக்குஹீலராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அகவலி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், தொண்டு நிறுவனம் ஆரம்பித்து அக்குபஞ்சர், இயற்கை விவசாயம் மற்றும் பல விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட இருக்க நிறைய விஷயங்கள் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. நான் ஃபஸ்ட்டு என்னென்னா, எப்படி இந்த ஜேர்னிக்குள்ளே வந்தீங்க? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அவேக்னிங் இருக்கும். நம்ம பண்ணுற ஒர்க்லேருந்து ஏதோ இங்கே ஒரு மிஸ் ஆகுது, அண்டு இது ஏதோ நமக்கு கிடைக்காத ஒன்று இருக்குது, நம்ம ஒரு முழுமையாக நம்ம பண்ணணும், ஒரு தொழில் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? அக்குபஞ்சருக்குள்ளே நான் வர்றது திட்டமிட்டு வந்ததாக இல்லை. சின்ன வயசில் நான் குழந்தையாக இருக்கும்போது ஏதோ ஒன்று நாம் செய்யணும் அப்படின்னு சின்னதாக நம்ம ஏதாவது தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இருந்துச்சு. நான் ஒரு 10வது கிட்ட வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு அறிவியல் மேலே ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிது. நம்ம ஏதாவது விஞ்ஞானத்தில் புது புது கண்டுபிடிப்புகள் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. அதை நோக்கி 11, 12 இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். இப்போது ஒரு 6 வருட கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது சில புரிதல்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிது. நம்மாழ்வார் கூட இந்த தொடர்பு, அப்பா 1990லேருந்து இயற்கை வேளாண்மை பண்ணது, இதில் சில இயற்கை பற்றின புரிதல்கள் கிடைக்க ஆரம்பிச்சிது. அப்போ அந்த கல்லூரியை முடிச்சுட்டு கொஞ்ச காலம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஆராய்ச்சி பணியில். இது எனக்கு பொருத்தமான பணி இல்லை அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுது. அப்போ ஏதாவது கொஞ்சம் முடிவெடுக்கக்கூடிய அந்த பணிகள் இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சது. அப்போ தான் இந்திய வனப்படி, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட இன்டர்வியூ எல்லாம் 2 முறை அட்டன் பண்ணிட்டு இப்படி போயிட்டுருக்கும்போது இதுவும் நமக்கு பொருத்தமான பணி இல்லை, அப்போ நமக்கு பொருத்தமானதை ஏதோ ஒன்று தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருப்பத்தின் அடிப்படையில் செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வேளாண்மையை கையில் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். அப்படி செஞ்சிகிட்டு இருக்கும்போது என்னோடய அண்ணன் இவர் என்ன பண்ணாருனாக்க, அக்குபஞ்சர் வகுப்பு ஏங்கல்ஸ் ராஜா, இவர் அக்குபஞ்சர் வகுப்பு படிச்சுட்டு அதை பற்றி நிறைய பேச ஆரம்பித்தார். 2 பேருமா கலந்து நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே நிறைய தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிது. இயல்பாக எல்லாருக்கும் என்ன கேள்விகள் இருந்துச்சோ அதே கேள்விகள் எனக்கும் இருந்துச்சு. எப்படி நோய் தானாக குணமாகும், எப்படி மருந்து மாத்திரைகள் இல்லாமல் வாழ முடியும், தடுப்பூசி இல்லாமல் எப்படி இருக்க முடியும், எப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாக்க என்ன செய்கிறது, அப்போது எமர்ஜென்சி கேருங்கிறது ஒன்று இல்லையா, அப்போ லைஃப் இன்சூரன்ஸ் வேண்டியது இல்லையா, ஹெல்த் இன்சூரன்ஸ் வேண்டியது இல்லையா, இப்படி பல கேள்விகள் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உரையாடிக்கிட்டே இருந்தோம். அதுக்கு பிறகு எப்போ வகுப்பு வருது அப்படின்னு பார்த்துட்டு நானும் அந்த வகுப்பை சேர ஆரம்பித்தேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் அண்ணன் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பித்தார். அப்போ அவருக்கு தெரிஞ்ச வட்டம் எல்லாத்துலேயும் சொல்லி நிறைய பேஷண்ட் சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் ஆனிச்சு, ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தார். இதில் நிறைய பேர் குணமாகிறத கண்கூட பார்த்தேன். அப்போது ஏன் இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. அது மேலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. ஏற்கனவே செஞ்சிகிட்டு இருந்த பணிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் அரசு பணிகள்லாம் சுலபமாக கிடைச்சும் அந்த வாய்ப்புகள்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு நம்ம அக்குபஞ்சரை தேர்ந்தெடுத்தோம். இயற்கை வேளாண்மைக்குள்ளே வந்தோம்.
அப்போ அக்குபஞ்சர் இன்னும் எளிமையானதாகவும் பல மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் இருக்குது. அதாவது வாழைப்பழம் திங்கிறதுக்கு கூலி கொடுத்தா வேணான்னு சொல்லுவோமா? வாழைப்பழம் திங்கிறதுக்கு கூலி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் செய்யணும், அதை சாப்பிட்ருவோம் இல்லையா? அது மாதிரி பல பேர் குணமாகிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு மன திருப்தி, நிறைவு ஏற்படுது. அது போதுமானது. இதில் எந்த அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும், இதெல்லாம் நம்ம திட்டமிடலை. அக்குபஞ்சருக்குள்ளே வரணுங்கிறதையும் திட்டமிடலை. இது எதேச்சையாக நடந்த நிகழ்வு. அப்போ நான் படித்தது அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி இப்படி படித்தது. இதுக்கு பிறகு அக்குபஞ்சருக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது திட்டமிட்டு நகர்த்தலை. இது தானாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நோக்கம் வந்து அறத்தோடு இருக்கணும், இயற்கை வாழ்வியல் சார்ந்து இருக்கணும், இப்படி யோசித்தோம். அப்போது மண்ணுக்கு சூழலுக்கு கேடு இல்லாத ஒன்று செய்யணும், நுகர்வோருக்கும் கேடு இல்லாத ஒன்று செய்யணும்னு தான் இயற்கை வேளாண்மை எடுத்தோம். அதை ஒட்டி தான் நமக்கு அக்குபஞ்சரம் அமையுது. ஆமாம். அப்போது இன்னொரு நபருக்கு உடல் நலத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுல நமக்கு ஒரு மனநிறைவு ஏற்படுது. நிரந்தரமாக நோயோட பிடியிலேருந்து விடுபடுறாங்க. அப்போது மருத்துவத்துக்கு செலவில்லாத அந்த நிலை ஏற்படுது. காலம் முழுக்க மருத்துவமே தேவைப்படாத மக்கள் இன்றைக்கி லட்சக்கணக்கில் தமிழ்நாடு முழுக்க உருவாயிருக்காங்க. இது அக்குபஞ்சரோட வருகைக்கு பிறகு தான் இவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சா அப்படின்னாக்க அப்படி இல்லை. இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் தனக்கு தடுப்பூசி இல்லாமல் வாழ முடியும், மருந்து மாத்திரைகள் இல்லாமல் வாழ முடியும், எதுக்குமே மருத்துவமனை பக்கம் போகாமல் கடைசி வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய மக்கள் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு பெரிய கூட்டம் ஆயிடுச்சு. கொரோனா டைமில் கூட அதாவது ஒரு ஒரு பெரிய கூட்டம் தடுப்பூசிக்கு பயம் இல்லாமல் இருந்தது வந்து இந்த அக்குபஞ்சர் படித்ததுனால, அவங்க கொடுத்த அந்த நாலேஜ்னால தான் நிறைய மக்கள் பேசுனதாக இருக்கணும் வெளியே. இந்த கூட்டம் வந்து தடுப்பூசி போட மாட்டோம் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவில் இருந்தாங்க. ஆமாம் ஆமாம். அது எதனால் அந்த அறிவியல் பூர்வமாகவும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இன்னொன்று நம்ம உடம்புக்கு அது தேவையில்லை அப்படின்ற ஒரு புரிதலும் அந்த அக்குபஞ்சர் வந்து கொடுத்துருக்கு. ஆமாம். அண்ட் நீங்கள் சொல்லும் போதுனா நிறைய இனிஷியலாக நிறைய பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் அக்குபஞ்சருக்குள்ளே வந்திருக்கீங்க. நான் இது எப்படி பார்த்தேன்னா, உங்களுக்கு வந்து இனிஷியலாக ஒரு புதுசாக காலேஜ் முடிச்சுட்டு வரவங்களுக்கு நிறைய நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நமக்கு எது சரியானதுன்னு 2-3 இதில் ஒரு உள்ளே போயிட்டு வரும்போது தான் தெரியுது. இந்த வாய்ப்பு வந்து இன்றைக்கி கொடுக்கப்படுதா இல்லை வந்து மறுக்கப்பட்டுருதா? இந்த வாய்ப்பு கொடுத்தா ஒரு வேளை அவங்க வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி வெளியே வந்துடுவாங்க அப்படின்றத பார்க்க முடியுமா? அது போதுமான எக்ஸ்போஷர் இல்லாதது ஒரு காரணமாக இருக்குது. நிறைய பக்கம் போய் வரும்போது, நிறைய நபர்களை சந்திக்கும் போது பயணம் கூடுதலாக பண்ணணும். இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் நமக்கு புரிதல்கள் மேம்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது. அப்போ இன்னொன்று இதை விட பெட்டராக இருக்குது, இதை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் அப்போ தான் நமக்கு ஏற்படும். அப்போது கல்லூரி பள்ளி இதோட படிப்பு முடிஞ்சிடறதில்ல, எக்ஸ்ட்ரா ரீடிங்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. நான் 3வது படிக்கும்போது நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பித்தேன். அப்போயே பழக்கி விட்டார். நியூஸ் பேப்பர் சும்மா யதார்த்தமாக அந்த ஹெட்டிங் மட்டும் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிச்சுட்டே இருந்து ஒரு 7வது படிக்கும்போது 8வது படிக்கும்போதெல்லாம் நடுப்பக்கத்தில் தலையங்க கட்டுரைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தோம். இப்படி படிக்க ஆரம்பித்து சிறுகதைகள் படிக்கிறது, நாவல்கள் படிக்கிறது, சில கட்டுரைகள் படிக்கிறது, சில புத்தகங்கள்லாம் படிக்கிறது, இன்னும் புத்தக கண்காட்சிகளுக்கு போனாக்க நிறைய புத்தகங்களை வாங்கிட்டு வர்றது, அதுக்கப்புறம் எங்கேயும் பொது கூட்டங்கள் நடக்குதுன்னாக்கா அங்கே போகிறது, கருத்தரங்குகள் நடக்குதுன்னா அங்கே போகிறது, இப்படி பல விதமாக எல்லா பக்கமும் போனதுனால ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. இதுவே வெறும் கல்லூரி படிப்பு பள்ளி படிப்போடு முடிச்சிருக்கோம், வீட்டிலேயே இருந்திருக்கோம் அல்லது ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்கோம் அப்படின்னாக்க புரிதல் மேம்படுறதுக்கான ஒரு சாத்தியம் இருந்திருக்காது. அப்போது இப்படியெல்லாம் பலதரப்பட்டு போனதுனால ஓரளவுக்கு புரிதல் மேம்படுறதுக்கான அந்த வாய்ப்பு அமைஞ்சது. இதை ஒவ்வொருத்தருமே அமைச்சிக்கணும். எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? அட்லீஸ்ட் வந்து இப்போது தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணால் ஓரளவு நமக்கு கரெக்டாக இருக்கும்? இது காலேஜில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை காலேஜ் முடித்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. வாய்ப்பு இருக்கவங்க, அதாவது சூழல் எல்லாருக்கும் சரியாக அமையிறது இல்லை. குடும்ப சூழல் இதெல்லாம் சரியாக அமைஞ்சதுன்னா அவங்க குழந்தை பருவத்திலேருந்து பள்ளி பருவத்திலேருந்தே ஸ்டார்ட் பண்ண முடியும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமையாத போது குறைந்தபட்சம் கல்லூரி பருவத்திலேயாவது அல்லது கல்லூரி முடித்ததுக்கு பிறகு உடனடியாக அந்த 21-22 வயசுலையாவது தொடங்கணும்.
அப்படி தொடங்கினாங்கன்னா 25க்குள்ளே தான் என்ன செய்ய போகிறேன், எந்த துறைக்குள்ளே வரப்போகிறேன் அப்படிங்கிறத முடிவு செஞ்சிடணும். அதுக்கு பிறகு அதை நோக்கி பயணிக்கணும். இன்றைக்கி இருக்க பெரிய சிக்கலை தான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு மக்களுக்கு தெரியாமல், இன்றைக்கி இருக்க மாணவர்களுக்கு தெரியறதில்லை. வெளியில் வந்து என்ன பண்ண போகிறேன், தன்னோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அப்போது தன்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த தெம்பும் தைரியமும் வரணும். அது பல இடங்களுக்கு போகும்போது தான் கிடைக்கும். கண்டிப்பாக. ஏன்னா 12வது வரையும் ஒரு 5 சப்ஜெக்ட் படிக்கிறோம். ஒருவேளை அவனுக்கான திறமை 5 சப்ஜெக்ட் தாண்டி இருக்கலாம். ஆமாம், அதுக்குள்ளே இல்லாமல் வேறு தாண்டி இருக்கலாம். அது கிடைக்காதனால தனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடுது இல்லை. ஆமாம். இன்றைக்கி ஐஏஎஸ் டாப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரோட மார்க்கையும் எடுத்து பார்த்தோம்னாக்க ரொம்ப குறைவாக இருக்கும். இவங்க எல்லாரும் ஒரு சிலர் இருக்கலாம், அதை தவிர பெரும்பான்மையான ஆல் இந்தியா சர்வீசஸில் இருக்கக்கூடிய நபர்களோட மார்க்குகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப குறைவான மார்க் எடுத்துருப்பாங்க. பர்சன்டேஜ் வைஸ் 10th 12th பார்த்தோம்னாக்கா அல்லது காலேஜ்லேயோ பார்த்தோம்னா அவங்க ஆவரேஜ் தான். ஒரு 60%, 50%, 70% இப்படி மார்க் எடுத்தவங்க தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய துறைகளில் லீட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. இதுவே அதாவது யூபிஎஸ்சி மார்க்கே 55% தான் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம். அதுவுமே ஒரு மற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு 2க்கு இருக்கிற மாதிரியான காம்படிஷன் வந்து யூபிஎஸ்சிக்கு இருக்குது. பட் அந்த மார்க் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 50% தான் அவங்க பாசிங் பர்சன்டேஜாக வச்சுருக்காங்க. ஆமாம். அதனால் இந்த மார்க் முடிவு செய்கிறது இல்லை. பள்ளி கல்லூரியில் இருக்கிற மார்க் முடிவு செய்கிறது இல்லை. மார்க்கை வச்சு அப்பாயின்மெண்ட்டு கூட யாரும் கொடுக்கறது இல்லையே. எந்த பேங்க்கும் இவங்க காலேஜில் நல்ல மார்க் எடுத்திருக்காரு, 10th 12th நிறைய மார்க் எடுத்திருக்காரு, அதனால் இவர் வேலைக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு எந்த பேங்காவது வேலை கொடுக்குதா, அல்லது எந்த ப்ரைவேட் கம்பெனியாவது வேலை கொடுக்குதா, அல்லது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கொடுக்குறாங்களா? எதுவும் கிடையாது. அதுக்கு பிறகு அவங்க ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அதில் இவர் பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆனால் தான் உள்ளே போக முடியுமே தவிர இந்த மார்க்கை மட்டும் வச்சுக்கிட்டு உள்ளே போக முடியாது. இன்றைக்கி பெரிய பிரச்சனையே படிச்சுட்டு வெளியில் வர்றவங்க ஸ்கில்டாக இல்லை. சாதாரணமாக அவர் EEE முடிச்சுட்டு வர்றாங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னாக்க ஒரு ஃபியூஸ் போடுறது எப்படி அப்படிங்கிறது சிலருக்கு தெரியல. அந்த ஃபேனுக்கான சுவிட்சையும் ரெகுலேட்டரையும் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு சிம்பிள் மெக்கானிசம் இது கூட தெரியலை. இப்படி தான் வெளியில் வந்துக்கிட்டே இருக்காங்க. உள்ளே எடுக்கிறாங்க மக்களை, நிறைய பாஸ் மார்க் போட்டு அனுப்பிடுறாங்க. இதை டீச் பண்ணுறவங்களுக்கும் அந்த நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. நிறைய காலேஜஸ் வந்துருச்சு, ஆனால் ரொம்ப குறைவான காலேஜஸ் மட்டும்தான் எக்யூப்டாக இருக்குது. மற்ற எல்லாமே எக்யூப்டாக இல்லை. அப்படிங்கும்போது வெளியில் வரக்கூடியவங்களும் எக்யூப்டாக இல்லை. இவங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல. இவங்களை எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. சாதாரணமாக ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லி அந்தந்த மாவட்டத்தோட லீட் பேங்க்கு ஒரு இன்ஸ்டியூட்டை வச்சுருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க 8th பாஸோ ஃபெயிலோ ஆன ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 40 பேர் 50 பேர் ஒரு முறை இன்டேக் பண்ணுறாங்க. அதில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு 1 month ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 15 days ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏசி மெக்கானிக் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அல்லது 15 days செல்ஃபோன் ரிப்பேர் ஒர்க்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ இது படிச்சுட்டு வெளியில் வந்தவங்க இவங்க இண்டிபெண்ட்டாக ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பார்க்குறாங்க, ஒரு செல்ஃபோன் ரிப்பேர் ஒர்க்கை பார்க்குறாங்க, ஏசி ரிப்பேரை பார்க்குறாங்க. சிலர் அதுக்கு பிறகு வேலைக்கு ஆட்கள் அமைத்துக்கிட்டு கடையவே வச்சுக்கிட்டு ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இவங்க 8th பாஸோ ஃபெயிலோ இவ்வளவுதான். ஒரு 15 days 1 month ட்ரைனிங்கில் இது செஞ்சிட முடியுது இல்லையா? இதுக்கு போய் நீண்ட காலம் ஒரு 16 வருஷம் 18 வருஷம் இவ்வளோ வருஷம் படிக்க வேண்டிய தேவை இருக்குதா அப்படின்னாக்க பொருளாதாரத்துக்கு இவ்வளோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நாலேஜ் விரிஞ்சு கிடக்குது. நாலேஜ் கேதர் பண்ணுறது வெறுமனே டெக்ஸ்ட் புக்குள்ளே இருக்காது. இப்போது என்னெல்லாம் படிக்க சொல்லும்போது கூட மார்க் நிறையா எடுக்கணும் அப்படின்லாம் கேட்கல. இப்போ நம்ம குழந்தைகளையும் அப்படி தான் பார்க்குறோம். இவங்க மார்க் நிறையா எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கல. இவங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக எழுத தெரியணும், படிக்க தெரியணும், நல்ல கணக்கு போட தெரியணும். அப்படி இருந்துச்சுன்னா இவங்க வாஸ்ட்டாக வெளியில் தேடி படிக்கிறதுக்கான அந்த சாத்தியம் இருக்கும். இன்னும் நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு தொழிலை செய்யணும், இங்கே பிழப்பு நடத்திக்கணும், வாழ்க்கையை நடத்திக்கணும் அப்படின்னாக்க இதுக்கு அவ்வளோ பெரிய மெனக்கெடு தேவையில்லை. ரொம்ப சுலபமாக செஞ்சுட்டு போயிட முடியும். இன்றைக்கி பெரிய பிஸ்னஸோட எல்லா லீடிங் இடத்துலையும் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் பார்த்தோம்னாக்க
பெருசாக ஒன்றும் படித்தவங்க இல்லை. ஸ்கூல் எஜுகேஷனே தாண்டாத ஆட்கள் தான், இல்லைன்னா காலேஜ் ட்ராப் அவுட்டு, இப்படி ஆட்கள் தான் இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது அளவுகோல் இல்லை, குறையாக வச்சுக்க வேணாம். நம்ம படிப்பு இல்லையோ இல்லை வந்து இந்த சூழலில் நம்ம வெளியே வந்துட்டோம்னா அது குறை இல்லை, நம்ம எப்படி இருந்தாலும் மேலே வந்துடலாம் அப்படின்றது. ஆமாம் ஆமாம், இன்றைக்கி இருக்க சூழலில் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் தேவை இருக்குது. சாதாரணமாக ஒரு பேங்க் லோன் போகணுன்னா கூட என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க, அப்போது ஒரு டிகிரி தேவைப்படுது. ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணுன்னாக்க அதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தேவை இருக்குது. அப்படி சின்ன சின்ன இதுக்காக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுங்கிறது தேவை இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதை பாஸ் பண்ணி வரணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்டாக்னேட் ஆகி நின்றுடக்கூடாது, தேங்கி போய் நின்றுடக்கூடாது. நீங்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன், நான் டாக்டருக்கு படிச்சுட்டேன், அல்லது நான் ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சுட்டேன், நான் வெளியில் வந்துட்டேன்னாக்க நான் படித்தாலே எனக்கு வேலை கொடுத்துருவாங்க அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இவங்க எக்யூப்டாக ஆகணும். தனிநபர்கள் தான் தன்னை எக்யூப் பண்ணிக்கணும். அப்படி எக்யூப் பண்ணிக்கிட்டாக்க இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்குது. தன்னிச்சையாகவும் செய்ய முடியும், அல்லது இன்னொருத்தரோட இணைஞ்சும் செய்ய முடியும், இன்னொரு இடத்துல எம்ப்ளாய் ஆகிறதுனாலும் செய்ய முடியும். அதுக்கான சத்தியங்கள் நிறையாவே இருக்குது. என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு அந்த ஸ்கில் யாருக்காவது கண்டிப்பாக தேவைப்படுது. ஆமாம், கண்டிப்பாக எனக்குறவங்க வாங்கிக்கிறாங்க, இல்லாட்டி நானே ஒரு உருவாக்கிக்க முடியுது இங்கே. அதுதான் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அண்டு நீங்கள் இப்போ இனிஷியலாக வந்து வெவ்வேறு இது படித்து தான் வந்தீங்க. அக்குபஞ்சருக்குள்ளே நுழையும் போது நீங்கள் சொன்னீங்க ஒரு நல்ல வார்த்தை, வாழைப்பழம் திங்கிறது கூலி அப்படின்ற மாதிரி. அது உங்களுக்கு அது இயல்பாக வந்திருக்கு. ஆமாம், அது செய்யும் போது சந்தோஷமும் ஏற்பட்டிருக்கு. நான் இப்படி தான் வந்து ஒவ்வொருத்தரோட தொழில் இப்படி தான் அமைச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஒருத்தருக்கு என்ன இயல்பாக வருதோ அதே தொழிலாக அமைச்சுக்கிட்டும் போது எல்லாருக்குமே வாழைப்பழம் திங்கிற கண்டிப்பாக கூலி கிடைக்கிற மாதிரி தான். அது ஈஸியாகவும் செய்வோம், எஃபர்ட்லெஸ்ஸாக செய்ய முடியும். இப்போது அது செய்யாதனால நிறைய பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில் நான் வரதான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? ஆமாம், கண்டிப்பாக. எந்த ஒரு செயலை நம்ம விரும்பி செய்கிறோமோ அது நமக்கு மனதளவுலையும் உடல் அளவுலையும் ஆரோக்கியத்தையும் தெம்பையும் கொடுக்கும். எதை நம்ம விருப்பம் இல்லாமல் செய்கிறோமோ அது நம்ம உடலில் சோர்வையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்தும். ஒரே செயல் 2 பேர் செய்கிறாங்க, ஒருத்தர் விரும்பி செய்கிறாரு, அவருக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியதாக இருக்கும். கட்டாயத்தின் பேரில் நம்ம இதை செஞ்சால் தான் நமக்கு ஊதியம் அப்படிங்கிற பேரில் செய்யும்போது அது அவருக்கு ப்ரெஷராக மாறும். இப்போ நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக கிளினிக் வர்றதோ அல்லது அக்குபஞ்சர் வகுப்புகள் எடுக்கிறதுக்காக போகும்போதோ நம்ம இதை ஒரு வேலையாக நினச்சி போகிறதில்ல. இன்றைக்கி சில நபர்களை சந்திக்க போகிறோம், சில நபர்களுக்கு சிகிச்சை கொடுக்க போகிறோம், சில பேருக்கு கிளாஸ் எடுக்க போகிறோம். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு உற்சாகம் இயல்பாகவே ஒரு உந்துதல் நமக்குள்ளே இருக்குது. இந்த உந்துதலின் அடிப்படையில் தான் அங்கே போகிறோம். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் போது இதை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற உந்துதல் இயல்பாகவே இருக்குது. இது நம்ம ஏதோ நம்ம இன்றைக்கி கிளாஸ் எடுக்கணும், இந்த சப்ஜெக்ட்டு நம்ம இதை பேச போகிறோம் அப்படின்னு நம்ம போகிறோமா அப்படின்னாக்க அப்படி இல்லை. இன்னமும் இருக்காங்க காலேஜஸ்லேயும் ஸ்கூல்ஸ்லேயும் தான் ஸ்கூலுக்கு போகிறதையும் காலேஜுக்கு போகிறதையும் ரொம்ப ரசனையோடு போய் பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்போ நமக்கு ஆசிரியர் பணி கிடையாது, முழுக்க நம்ம வார இறுதி நாட்களில் மட்டும் அந்த பணியை செய்கிறோம். இருந்தாலும் அதை முழு விருப்பத்தோடு செய்கிறோம். அங்கே போனால் நமக்கு மனநிறைவு ஏற்படுது. காலையில் நம்ம கிளம்பி போகும்போது உடலில் என்ன தெம்பு இருந்துச்சோ மாலையில் திரும்பும்போது அதை விட ஒரு மடங்கு தெம்பு கூடி தான் இருக்குது, குறையிறது இல்லை. ஏன்னா அந்த செயலை நம்ம விரும்பி செய்கிறோம். குழந்தைகள் பார்த்தோம்னாக்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விளையாண்டுக்கிட்டே இருக்கும், டயர்டாகுமானா ஆகாது. ஆனால் பக்கத்தில் ஒரு 4 வீடு தள்ளி அந்த பக்கம் போய் ஒன்று வாங்கிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லும். ஏன்னா அது விருப்பம் இல்லாத செயல். அப்போ தான் எதை விரும்பி செய்தோ அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம வாழ்க்கையும் அப்படி அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்க செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் விருப்பத்தோடு செய்யணும். அது நமக்கு சரியான பொருத்தமான துறையா அப்படிங்கிறதையும் முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னாக்க நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறிடும். வேலையை செய்யக்கூடாது, இது என்னோட ஈடுபாடு, என்ன என் விருப்பத்தின் அடிப்படையில் செய்யக்கூடியது அப்படின்னு செய்யும்போது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை இருக்கும், அதை என்னென்னு தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட பெரிய கோல் இல்லையா? நம்ம அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம வந்து அதில் மகிழ்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும், செஞ்சுக்கிட்டே இருக்கும். நமக்குள்ள ஒரு உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த உந்துதல் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சிட்டோம்னா அதுதான் நமக்கான துறை அப்படிங்கிறத அட்டென்ட் பண்ணிடுவோம். 12 வருஷம் 18 வருஷம் படிக்க வேண்டியது எதுவாக இருக்கணும். ஆமாம், என்ன உந்துதல்னு கண்டுபிடிச்சி
அதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணுறத படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வெளியே வந்தோடனே ஒரு நல்ல ஒரு தெளிவோடு வெளியே வந்திருப்போம் இல்லையா? கண்டிப்பாக தெளிவோடு வெளியே வர முடியும். பெற்றோர்களோட பங்கு முக்கியமான பங்காக இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளையிலேயே ஒரு உந்துதல் இருக்கும். ஆனால் அந்த உந்துதலெல்லாம் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நீ மார்க் எடு படி படி இப்படியே சொல்லும்போது ஒரு கட்டத்தில் இந்த மார்க்கை நோக்கி மட்டுமே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கை நல்லா படிச்சுட்டா போதும் அப்படிங்கிறதுக்குள்ளே சுருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் தான் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வளர்ப்பு மீன்கள் இருக்கு இல்லையா, அழகுக்காக வளர்க்கக்கூடிய வண்ண மீன்கள் இருக்குல்ல, இதை வாங்கி வச்சு திரும்ப 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 வளர்க்குறாங்க, அதை கவனிக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ இது அவங்களுக்கான தொழிலாக கூட மாற முடியும் இல்லையா? மாறிடலாம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கும். அதை கவனித்து நம்ம அதிலே விட்டுடலாம். எல்லாரும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ இவங்க நினைக்கக்கூடிய ஒரு டாக்டரோ இன்ஜினியரிங்கோ படிச்சுட்டு அந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் அந்த உந்துதல் அனுமதிச்சாலே போதும். அது என்ன பார்க்குறாங்கன்னா, நிரந்தர வருமானம் அப்படின்ற ஒன்றுக்கு தான் வந்து எல்லா சாக்ரிஃபைஸும் அவங்க பண்ணப்படதான் நான் பார்க்குறேன்னா. ஆமாம், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. நிரந்தர வருமானம் இருந்தால் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு. செட்டில் அப்படின்னாக்க என்ன, செடிமெண்ட் ஆகிடும், செட்டில் ஆகிடும், உறைஞ்சி போகிறது. செட்டில்னால் உறைஞ்சி போகிறது, அப்படியே படிஞ்சு உறைஞ்சி போயிடுறது. அதுக்கப்புறம் அதில் எந்த மாற்றமும் இருக்காது, எந்த முன்னேற்றமும் இருக்காது. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. யார் ஒருத்தர் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுறாங்களோ அவங்களால இந்த சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. செட்டில் ஆகாமல் நான் அடுத்தடுத்து அதை செய்யணும் இதை செய்யணும் யார் உந்துதலோடு இயங்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் மனதளவில் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, உடல் அளவுலையும் இருப்பாங்க, சமுதாயத்துக்கும் பிரயோஜனமான அளவில் இருப்பாங்க. எனக்கு இவ்வளோ பணம் வருது மாதம் மாதம், நான் செட்டில் ஆகிருக்கேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க கடமைக்காக ஒவ்வொரு வேலையும் செய்வாங்களே தவிர விருப்பத்தோடு செய்ய மாட்டாங்க. அதனால் வாழ்க்கையில் செட்டில் ஆகாமல் இருக்கிறது தான் நல்லது. செட்டிலே ஆகக்கூடாது. நான் அடுத்தடுத்து இதை செய்யணும் அது செய்யணும், இதை முடிச்சிட்டேன்னா நான் அடுத்தது இன்னொன்று செய்யணும் அப்படிங்கிற உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் செட்டில் ஆகிட்டேன்ப்பா, நான் கம்முன்னு இருந்துக்கிறேன், மாதம் மாதம் வருமானம் வருது, வேலைக்கு போகிறேன், வந்துக்கிட்டே இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற இருந்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக. நீங்கள் இனிஷியலாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போதுனா உங்களுக்கு வந்து சில, அதாவது எப்படின்னா எடுத்தோடனே ஒரு தொழில் பண்ணிட முடியாது யாருமே. நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன இந்த தொழிலில் வந்து? அதாவது எப்படி கேட்குறேன்னா, ஒரு புதுசாக இப்போ ஒருத்தர் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த அக்குபஞ்சரை வந்து பார்க்குறாரு, நான் வந்து படிக்கணும், இல்லை வந்து நான் இதை வந்து தொழிலாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவர் என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ண முடியுங்களா? எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முதல்ல நமக்கு அதில் ஒரு விருப்பம் இருக்கணும்னு பார்த்தோம். இன்னொன்று நேர்த்தி இருக்கணும், மிகச்சரியான நேர்த்தி இருக்கணும். நம்ம இந்த நேரத்துக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த குறித்த நேரத்தில் நம்ம இருக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கமைவு இருக்கணும். ஏனோ தோணும் அப்படின்னு ஒரு செயலை செய்யும்போது அதில் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த ஒழுங்கமையோட காலைல 8 மணிக்கு அப்படின்னாக்கா 8 மணிக்கு கண்டிப்பாக இருக்கணும். எனக்கு கல்யாணம் இருக்குது, காது குத்து இருக்குது அப்படின்னு செய்கிற வேலையை விட்டுட்டு போகக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, வேலைக்கு ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு கூட லீவ் கிடைக்கலையே அப்படின்னு. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்க, அது அவங்க வேலையை செய்கிறாங்க, குடும்ப நிகழ்ச்சிக்கு லீவு கிடைக்கலையே அப்படிங்கிறது அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஆனால் இப்போ நான் செய்யக்கூடிய அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நான் ரொம்ப விரும்பி நேசித்து செய்யக்கூடிய இருக்கிறதுனால அதை விட இது எனக்கு முக்கியமானதாக இருக்குது. நான் நினச்சாக்க இங்கே வராமல் இருக்க முடியும். இன்றைக்கி வரல அப்படின்னு சிகிச்சை எடுக்கிறவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நான் வராமல் இருந்துக்க முடியும். ஆனால் இதுதான் முக்கியமானது, இதுக்காக ஒரு 50 பேர் 100 பேர் வருவாங்க. அப்போது அவங்கள விட்டுட்டு நம்ம அங்கே போய் நிற்கிறது அவசியம் இல்லை. நம்ம இன்னைக்கு போகலனாலும் அந்த கல்யாணம் அங்கே நடக்கும், அந்த காது குத்து அங்கே நடக்கும். நம்ம போய் தான் அந்த கல்யாணம் காது குத்து அங்கே நடக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக இன்றைக்கி அந்த கல்யாணத்தை காது குத்த வச்சுக்கிட்டுமா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. நம்மளை கேட்காம தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மக்கிட்ட வந்து பத்திரிகை மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்தாலும் சரி வரலனாலும் சரி அந்த நிகழ்வு நடக்கும். கண்டிப்பாக. அவ்வளோதான். நம்மளை கேட்டு தான் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம இருந்தே ஆகணும். கேட்டு வச்சுருந்தாங்கன்னா இருந்தே ஆகணும். அன்றைக்கி நான் வேறு வேலை இருக்குது அப்படின்னு அங்கே போயிடக்கூடாது. நம்மளும் சொல்லுவார், நீ போகலைன்னா அந்த கல்யாணம் நின்று போயிடுமா? நிற்காதில்ல, அப்போ உனக்கு வேறு வேலை இருக்குல்ல, அதை பாரு அப்படின்னு தான் சொல்லுவார். இன்றைக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக
இப்படி செய்கிற வேலையை விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் நின்றுட்டு இருக்காங்க. வேலையாக பார்க்குறதுனால அங்கே போய் நிற்கிறாங்க. தன் விருப்பத்தின் அடிப்படையில் அது செஞ்சுருந்தாங்கன்னா அதையும் பார்க்குறோன்னா அதையும் ஒரு கடமைக்கு நம்ம போகணுமே அப்படின்ற ஒரு நோக்கம். கடமைக்காக தான், அதுவுமே கடமைக்காக தான் போகிறாங்க. இப்போ பத்திரிக்கை வச்சுட்டாங்க, போய் ஆகணும், நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டம் வந்துடாது அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. அது விருப்பத்தில் போகிறதில்ல. எங்கள் விருப்பத்தில் போய் நிற்போம் அப்படின்னாக்க நம்ம உறவினர்களோ நண்பர்களோ திருமணத்தில் அந்த நிகழ்ச்சிகளில் நம்ம போய் நிற்போம். அப்படி நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கேட்டு வைப்பாங்க. அந்த நிகழ்ச்சிகளில் நாம் இருக்கலாம். இல்லை அப்படின்னாக்க அதை அதுக்கு போயிட்டு நான் செஞ்சிகிட்ருக்க இந்த பணியை பிறந்துடுறேன் அப்படின்னாக்க இது இன்னும் எனக்கு முழு ஈடுபாடாக அமையலை. ஈடுபாடாக இருந்துச்சுனாக்க இதை விட்டு எப்படி நகர முடியும்? அந்தளவுக்கு இது முக்கியத்துவமானதாக நமக்கு மாறிடும். ஆமாம், அந்தளவுக்கு சுகம் தரக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு கல்யாண காதுகத்துக்கு போனாக்க நமக்கு ரொம்ப சோர்வாகுது. ஆனால் இதுவே ஒரு வகுப்புக்கு அக்குபஞ்சர் வகுப்புக்கு வந்து சொல்லி தரும்போதோ அல்லது நம்ம சிகிச்சைக்கு வரும்போதோ உடல் அளவில் நம்ம நல்ல மாற்றத்தை பலத்தை உணர்றோம். அது வேறு எதுக்கு போகும்போது நமக்கு நடக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது இது நம்ம விரும்பி செய்யக்கூடிய பணியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, இப்போ இனிஷியலாக வந்து நீங்கள் ஒரு இதை வைக்கும் போது எப்படி நீங்கள் வந்து பேஷனை மீட் பண்ணுறதாகட்டும், இப்போ ஒரு தொழில் ஆரம்பித்தோன்னே நமக்கு வந்து அது டக்குன்னு என்லாஜ் ஆகுதா இல்லையா? இனிஷியலாக சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பண்ணியிருப்போம். என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தீங்க? ஆரம்பத்தில் உள்ளே வந்தபோது அக்குபஞ்சருக்குள்ளே வரும்போது என்ன சொன்னாங்க, எல்லோரும் நண்பர்கள்லாம் சொன்னாங்கன்னாக்க, உறவினர்கள் எல்லாருமே சொன்னாங்க, இது உனக்கு நிரந்தரமான வருமானம் தரக்கூடியது இல்லை, உனக்கு கவர்மெண்ட் வேலை ஈஸியாக இருக்குது, அதை விட்டுட்டு இது எதுக்கு வர்ற, அதில் போனீங்கன்னா மாதம் மாதம் சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கும், அங்கே போயிட முடியும்ல அப்படின்னாங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணாங்க. அப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது 80 சீட்டுக்கு மொத்தமே 76 பேர் தான் இருந்தாங்க ஃபாரஸ்ட்டில். 100% ரிசர்வேஷன் அப்போ இல்லாததுனால 4 பேர் அக்ரி பாட்டனிலேருந்து எடுத்தாங்க. அப்படிங்கும்போது இப்படி நிறைய வாய்ப்புகள் பேங்கில் இப்படி நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் இதிலெல்லாம் நம்ம போக வேண்டாம், இதில் நம்ம வருவோம் அப்படின்னு முடிவெடுத்தோம் இல்லையா? அப்போ மிகப்பெரிய நெருக்குதல் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், சுற்றி இருக்கவங்க நெருக்குதல் பண்ணாங்க. நமக்கு இடையில் இதில் இருந்த வருவாயும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது. நம்ம வருவாயை பார்த்து அக்குபஞ்சருக்குள்ளே வரல. நம்ம விரும்பி செய்யக்கூடிய செயலாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது, நமக்கும் நன்மை தருது, அதே நேரத்தில் சமூகத்தில் நிறைய நபர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது. பல பேர் முகங்களில் நம்ம ஒரு புன்னகையை பார்க்குறோம். இருந்த நோய் குணமாகி நிரந்தரமாக விடுபடும் போது அவங்கள்ட்ட கவனிக்கிற அந்த மாற்றம் நமக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்குது. இதெல்லாம் வச்சு தான் வந்தோம். அப்போ நம்ம பொருளாதாரத்துக்கும் ஏதோ ஒன்று வேணும். அப்போது நம்ம மனநிறைவு தரக்கூடிய இந்த செயலை செய்வோம் அப்படின்னு தான் வந்தோம். வெறுமனே பொருளாதாரத்தை வச்சு வரல. அப்படிங்கும்போது அந்த பொருளாதாரம் குறையும் போதும் நமக்கு அந்த செயலை செய்யணும் அப்படிங்கிற உந்துதல் தான் இருந்துச்சு தவிர, இல்லை நம்ம ஒரு வேலைக்கு போயிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படலை. ஆனால் அப்போல்லாம் கூட நீ தப்பான முடிவு எடுத்துட்டே அப்படின்னு நிறையா சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம உறுதியாக இதை செய்யணும் அப்படின்னு தொடர்ச்சியாக செஞ்சோம். பெருசாக ஹெடில்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதையுமே நம்ம தடைகளை பார்க்க முடியாது, ஹெடில்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். இது கண்டிப்பாக இருக்குல்ல, எல்லார் வீட்லேயும் புதுசாக ஒரு தொழில் பண்ண போகிறோன்னு சொன்னோன்னே சுற்றி இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அதை இல்லை ஏன் பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அது நிரந்தரமான ஒரு வேலைக்கு போக வேண்டியது தானே, எதுக்கு உனக்கு ரிஸ்க் எடுக்கிற அப்படின்ற ஒரு விஷயம் கேட்பாங்க. அது எப்போ வந்து அந்த ரிஸ்க் எடுக்கலாம், இப்போ வந்து அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்றது இருக்கு. தனக்கு அந்த துறையை பற்றி நல்லா தெரியுது, தெளிவான நாலேஜ் இருக்குது அப்படின்னா அதை செய்கிறதுக்கு இறங்கலாம். அதை பற்றின நாலேஜே இல்லாமல் நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு அதை முன்னெடுத்தாக்க சிக்கலில் தான் முடியும். அதை பற்றி நாலேஜ் இருக்கணும், அதோடு இறங்கினா பிரச்சனை இல்லை. நான் இப்போது நீங்கள் ஒரு ஹெல்த் ரிலேட்டடான ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க. நீங்கள் டெய்லி உங்களை வந்து மேம்படுத்திக்கிறதுக்காக சில ஏதாவது ப்ராக்டிசஸ் ஏதாவது பண்ணுறீங்களா? உங்களை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு ஷேர் பண்ண முடியுங்களா? ஓகே, ரெகுலராக அப்படி ப்ராக்டிஸாக ஒன்றும் செய்கிறதில்ல. சில நேரங்களில் மலை ஏறுவோம், சில நேரங்களில் ஏதாவது தோட்டத்தில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்வோம். பிள்ளைங்க கூட அப்படியே நடந்து போகிறது, ஊரை சுற்றி வர்றது, இப்படி தான் செய்கிறதே தவிர ரெகுலர் பேட்டர்னாக பயிற்சியாக ஒன்றும் செஞ்சுக்கிறது இல்லை.
உணவில் கொஞ்சம் கவனம் இருந்துக்கிறது. உணவு அதிகம் ஆகிடாமல் எப்போவும் நிதானமான குறைவான உணவு மட்டும் எடுத்துக்கிறது. அந்த அலர்ட்னஸ் இருக்கணும், கன்சியஸ்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உணவு குறைவாக எடுத்துக்கிறது, நிறைய எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது மட்டும் தான் செய்யக்கூடிய முக்கியமானதாக இருக்குது. அப்புறம் தூக்கத்தில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்ல ஓரளவுக்கு போதுமான தூக்கம், உணவில் அதிகமாகிடாமல் பார்த்துக்கிறது. இது 2 தான் பிரதானமாக செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுன்னா உணவில் ரொம்ப ப்ரெசைஸாக இருக்குன்னு சொன்னீங்க. எப்படி அதாவது உணவு ப்ரெசைஸ்னால் சில பேர் என்னன்னா மெஷர் பண்ணி சாப்பிடுவாங்களா, இல்லை வந்து இவ்வளோ கிராம்ஸ் ப்ரோட்டீன், இவ்வளோ கிராம் ஃபேட் அந்த மாதிரி சாப்பிட்றாங்களா? எப்படி நீங்கள் உங்களோட இது எப்படி இருக்குது, ஃபுட் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது? என்ன மக்கள் என்ன முடிவு பண்ணிடுறாங்கன்னா, நான் இன்றைக்கி காலையில் 5 இட்லி சாப்பிடுவேன், காலையில் 5 இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ரெகுலராக என்றைக்கு எடுத்தாலும் அவங்க 5 இட்லி சாப்பிடுவாங்க. அது சின்ன சைஸில் இருந்தாலும் 5 இட்லி தான் சாப்பிடுவாங்க. அதுவே ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாலும் 5 இட்லி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பசி குறைவாக இருக்குனாலும் 5 சாப்பிட்றாங்க, பசியே இல்லைனாலும் 5 சாப்பிட்றாங்க, பசி அதிகமாக இருந்தாலும் 5 சாப்பிட்றாங்க. அப்போ குறைவாக இருக்க இன்றைக்கி, பசி குறைவாக இருக்க இன்றைக்கி 5 சாப்பிட்டா இந்த எக்ஸஸாக போனது என்ன ஆகும், உடம்பால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது அப்படியே கழிவுகளை மாதிரி உடலில் தான் தங்கும், தொந்தரவுகளை கொடுக்கும். இதுவே குறைவாக சாப்பிட்ற இன்றைக்கி எனர்ஜி பற்றாக்குறை ஆகிடும். ஒவ்வொரு நாளும் நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்படி முடிவு பண்ணக்கூடாது. இன்றைக்கி எந்த அளவுக்கு நமக்கு தேவை இருக்குது அப்படின்னு பார்த்து சாப்பிட்ணும். பசி அதிகமாக இருக்க இன்றைக்கி குறைவாக சாப்பிடக்கூடாது, எனர்ஜி பற்றாக்குறை ஆகும். குறைவாக இருக்க இன்றைக்கி நிறையா சாப்பிட்டாக்கி எக்ஸஸ் ஆகிடும். அப்போ அன்றைக்கி உடல் மந்தமாகிடும். நிறைய பேர் நோய்க்குள்ளே சிக்கிறதுக்கு காரணம், உடல் மந்தமாகிறதுக்கு காரணம் உணவு அதிகமாக எடுத்துக்கிறதுனால தான். உணவு பற்றாக்குறையினால் நோய்வாய்ப்படுறாங்களா மக்கள் அப்படின்னா, உணவு பற்றாக்குறையினால் நோய்வாய்ப்பட மாட்டாங்க. உணவு பற்றாக்குறையினால் என்ன நடக்கும் அப்படின்னாக்க, உடல் நலிவுறும், ரொம்ப மோசமான பாதிப்புக்கு உள்ளாவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நலிவடைஞ்சு எந்த வேலைகளும் செய்ய முடியாமல் முடங்கிடுவாங்க. ஆனால் உணவு அதிகமாக எடுத்துக்கும் போது நோய்கள் நிறைய பெருக ஆரம்பிக்கும். நோய்கள் பெருகிறதுக்கு காரணம் உணவு அதிகமாக எடுத்துக்கிறது தான். ஆனால் மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, நிறையா சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. இப்போது நிறைய பேர் நோய்வாய்ப்படுறது இந்த ஒரு காரணம் தான். சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, குழந்தைகளுக்கும் திணிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இல்லாமல் குறைவான உணவை எப்போ எடுத்து பழகிறோமோ அப்போ ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்கும், ரொம்ப சுலபமானதாக இருக்கும். ஆரோக்கியங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, ரொம்ப எளிமையான விஷயம். உணவு குறைச்சாக்க உடலோட திறன் மேம்படும், புத்தி கூர்மையாகும். அதனால் அதை குறைக்கிறதுக்கு தான் முயற்சி செய்யணுமே தவிர அதிகப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது. நல்ல பசி எடுத்த பிறகு ஒரு நாளைக்கு 1 வேளையோ 2 வேளையோ அதை கவனித்து நல்ல பசியோடு உட்காந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சாப்பிட்டோம்னாக்க நல்ல மனசும் நிறைவாக இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதை தான் கடைப்பிடிக்கணும். உணவோட அளவு குறைக்கிறது தான் முக்கியமானது. சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, இப்போ வீட்டில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அளவாக நமக்கு தேவையானதை போட்டு சாப்பிட்டுக்க முடியும். இப்போது எங்கன்னா அந்த திருவிழாக்கள் இல்லை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா வச்சு நெக்கு வரை சாப்பிட்ற மாதிரியான உணவை அதில் வச்சிடுறாங்க. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் உடம்புல தொந்தரவாகிடுது. இதை வேஸ்ட் பண்ணிட்டோம், அதாவது உடம்புக்கு இது வந்து கெடுதுன்னு சொல்லிட்டு இதை மூடிட்டோம்னாலும் உணவு வேஸ்ட்டாக விரயமாயிடுது. ஆமாம், இந்த சிக்கலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, விருந்து உபசரிக்கிறது அப்படின்னா வந்தவர் சாப்பிட்டுட்டு மலைப்பாம்பு மாதிரி புரண்டு வரணும், அவர் எழுந்துடக்கூடாது. நல்ல விருந்து உபசரிக்கிறது அப்படின்னா படுத்த படுக்கை ஆயிடணும், அவர் அடுத்த ஒரு 4-5 மணி நேரத்துக்கு எழும்பக்கூடாது. இப்படி இருந்தால் நல்ல விருந்து உபசரிச்சுட்டு தான் அவங்க நம்புகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வந்தவர் மறுபடியும் நல்ல சுறுசுறுப்பாக சுகமாக எல்லா வேலையும் செய்யணும், ஆரோக்கியமாக போகணும். அவரை முடக்கி போடுறதுக்கு விருந்து பயன்படக்கூடாது. போதும் அப்படின்னு சொல்கிறாருன்னா இன்னும் கொஞ்சம் வைக்கலாமா அப்படின்னு வேணால் இன்னொரு முறை கேட்கலாமே, அது தவறு இல்லை. ஆனால் அவர் வேணான்னு கையை வச்சு மறைக்கும் போதும், வேண்டாம்னு சொல்லும் போதும் அது மேலே கொண்டு போய் அள்ளி போடுறது அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு திணிப்பு தான். திணிப்பு செய்யக்கூடாது. வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த உரிமை இருக்கணும், வந்த விருந்தினருக்கு அந்த உரிமை இருக்கணும். இந்த அளவுக்கு மேலே வேணாப்பா எனக்கு உடம்புக்கு தொந்தரவாயிடும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவரே கொஞ்சம் விருந்து நல்லா இருக்குன்னு எக்ஸஸாக தான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்காரு, அதுக்கு பிறகு வேணான்னு வேறு சொல்கிறாரு அப்படின்னு ரொம்ப எக்ஸஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொண்டு போய் போட்டாங்கன்னா அது அவருக்கு செய்கிற இடையூறு தான். அதனால் அதில் கொஞ்சம் விருந்து உபசரிக்கிறவங்க
கொஞ்சம் கவனத்தை அவரோட உடல்நிலையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பாடு வாங்கிக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கணும், நிறையா வாங்கிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு அப்படி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பை தான் பார்க்கணும். உணவு வெளியில் கொட்டினா விரயமாயிடும். ஆமாம். உள்ளே போனால் இங்கேயும் விரயமாக தான். ஒன்றும் இல்லை, உள்ளே போயிட்டு இங்கே மலமாக வந்துடும். ஆமாம். இங்கே நேராக வெளியில் கொட்டிட்டா அங்கே நாயோ எறும்போ ஏதோ ஒன்று திங்குது. இங்கே உள்ளே போயிட்டா மலமாக வரும். இன்னொன்று அப்படி வர முடியாமல் சில பகுதிகள் தங்க ஆரம்பிச்சிடும். தினசரி டாய்லெட் போகிறாங்களே, போகும்போது எல்லா மலமும் வெளியில் வந்துருச்சுன்னு இவங்க நம்புகிறாங்க. அப்படி வராது. உடலை ஆரோக்கியமாக வச்சுருந்தாதான் மலக்குடலில் இருக்க அத்தனை மலமும் தினசரி வெளியேறும். இல்லைன்னாக்க ஒரு பகுதி தங்கிக்கிட்டே இருக்கும். இப்போது தினசரி ஒரு வேளை 2 வேளை ரெகுலராக டாய்லெட் போயிட்டே இருக்காங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க நம்புவாங்க. ஆனால் ஒரு வயிற்றுப்போக்குக்கான ஒரு எனிமாவோ ஒரு உப்பு கரைசலோ இப்படி ஏதோ ஒன்று எடுத்துக்கும் போது அதுக்கு பிறகு பார்த்தா அது லிட்டர் கணக்கில் போயிட்டுருக்கு. இது எங்கே இருந்துச்சு? அங்கே தான் இருக்குது. இதோடவே சுமந்துக்கிட்டே இருக்கிறோம். எந்த அளவுக்கு மலத்தை நம்ம தேக்கி வச்சுருக்கோமோ இது நம்ம புத்தி கூர்மையை குறைக்கும், நம்ம செயல்பாட்டை முடக்கும், உடல் மந்தமாகும், தூக்கம் அதிகமாகும், எதுலேயும் ஒரு ஈடுபாடு வராது, எல்லாத்துலேயுமே ஒரு வெறுப்பு தான் ஏற்படும். எதிரில் இருக்கவங்கள பார்க்கும்போது வெறுப்பு தான் ஏற்படும். அப்போ மனதளவில் ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் இங்கே மனம் தங்காமல் இருக்கணும். இங்கே குப்பையை தேக்கி வச்சுருந்தோம்னா அது எண்ணங்கள் கூட குப்பையாக தான் இருக்கும். அதனால் மலம் தேங்காமல் இருக்கணும். அப்போ மலம் தேங்கக்கூடாது அப்படின்னா பசி எடுத்து குறைவான உணவு மட்டும் சாப்பிட்டு வரணும். இதுதான் மந்தத்தை கொடுக்குது. காலையில் எழுந்துடுறோம், 5 மணிக்கோ 6 மணிக்கோ 7 மணிக்கோ கூட எழும்புகிறோம், 8 மணிக்கு எழும்புறவங்க கூட இருக்காங்க. ஆனால் யார் எழுந்தாலும் எழுந்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் படுக்கையில் படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி படுத்து புரள்றாங்க. ஒழிப்பு வந்த பிறகு உடனே எழுந்து வேலை செய்யணும் அப்படின்னு எழும்புறது இல்லை. ஏன் எழும்ப முடியல அப்படின்னா இந்த மலமும் ஜீரணமாகாத உணவும் அப்படியே வயிற்றில் தங்கிக்கிட்டு ஒரு மந்தத்தை கொடுத்து இழுத்து இழுத்து படுக்கையில் போட்டுக்கிட்டே இருக்குது. இப்படி உணவு இருக்கவே கூடாது. அதனால் உணவை குறைக்கணும். இதை இன்றைக்கி இருக்கிற அலோபதி மருத்துவம் கூட இதில் ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்குது. உணவு குறையும் போது ஆரோக்கியம் மேம்படுறதா ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ தான் அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்குள்ளே வராங்க. இன்டர்மீடியட் அதுவும் கூட ஒரு முழுமையானது இல்லைன்னா அது பசியை கவனிக்கிறது இல்லை. பசியை கவனிக்கிறது இல்லை, வேலைக்கு சாப்பிட்ணும் அப்படின்றது தான் இருக்குது. அந்தந்த ஆமாம் ஃபாஸ்டிங் விண்டோக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதுலேயும் மேம்பட்டதாக அந்த பசியை கவனித்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக எந்த வழிமுறையும் வேண்டியதில்லை, இயல்பாக இருக்கணும். இயல்பாக இருந்தாக்க ஆரோக்கியங்கிறது இயல்பாகவே இருக்கும். உண்மைதான். ஒன்றும் மெனக்கட வேண்டியதில்லை. நான் இத்தனை மணிக்கு தான் சாப்பிடுவேன், இவ்வளோ நேரம் சாப்பாட்டை தள்ளி போடுவேன், இப்படி எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. எனக்கு பசி வருது, எந்த அளவுக்கு பசி இருக்குது அந்தளவுக்கு சாப்பிட்டுக்கிறேன். இப்படி இருந்துட்டோம்னா எந்த சிக்கலும் இல்லை. அப்புறம் நம்ம பகலில் தான் சாப்பிட்ணும். இரவில் சாப்பிட்றதுக்காக படைக்கப்பட்ட உயிரினம் நாம் இல்லை. அதுக்கு சில உயிரினம் இருக்குது. கரப்பாம்பூச்சி, ஆந்தை, மூஞ்சூர், எலி, பூனை, பாம்பு, தேள், நெட்டுவக்காளி, இப்படி நிறைய இருக்குது. இது எல்லாமே நம்ம அருவருக்கக்கூடிய உயிரினங்கள். அதெல்லாம் தான் அது என்ன சொல்லுவாங்கன்னாக்க நாக்டைனர்னு சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் உழைச்சி சாப்பிடக்கூடியது, இரவு நேரத்தில் உணவு தேடி சாப்பிடக்கூடியது. நம்ம டயர்னல் பகல் நேரத்தில் இறை தேடி உணவு தேடி பகல் நேரத்தில் சாப்பிடக்கூடிய வகையில் தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நிறைய பறவை இனங்கள் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்குது. பறவைகள்லாம் பார்த்தோம்னா காலைல ஒரு 5:30க்கெல்லாம் கிளம்பி போயிடுது இல்லையா, வெளியில் எல்லாம் கூட்ட விட்டு போயிடுது. நம்மளை மாதிரி 9-10 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது இல்லை. சாயந்தரம் பார்த்தோம்னாக்க அதே மாதிரி அடைஞ்சிடும். அது மாதிரி ஒரு 6 மணிக்கெல்லாம் எல்லாமே வந்துடுது, கூடுகளுக்கு திரும்பிடுது. இல்லைப்பா நான் போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு, இன்றைக்கி சாப்பாட்டை தேடி ரொம்ப தூரம் போனேன் அப்படி சொல்லிட்டு லேட்டாக ரிட்டர்ன் ஆகுதான்னா இல்லை, கரெக்டாக கூடுகளுக்கு சேர்ந்துருது. ஆனால் நம்ம மட்டும்தான் சில காரணங்களை சொல்லி இரவில் ரொம்ப தாமதமாக சாப்பிட்டுக்கிற பழக்கத்தை வச்சுருக்கோம். இது ஆரோக்கியத்தை கெடுக்கும். எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் சாப்பிட்டுக்கிறோமோ இது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இன்னும் சொல்லப்போனால் அந்த பொழுது சாயிற நேரத்தில் அதுக்குள்ளே சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இப்படி கவனித்து பார்த்தோம்னா நமக்கு 2 வேளை போதுமானதாக இருக்கும். இதுதான், அதாவது ஒரு உடல் உழைப்பு அதிகம் இல்லாத ஒரு நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கவங்களுக்கு 2 வேளைன்றது எனஃபாக இருக்குது, போதுமானது தான். அண்ட் இது ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லுங்கண்ணா. உங்கள் இத்தனை நாள் ஒரு லைஃப்பில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு லைஃப் லெசன் இருக்கும் இல்லையா,
இந்த ஒரு லைஃப் லெசன் வந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், யாரையும் அவங்களோட தவறை பார்த்து இவங்க தவறாக நடந்துக்கிறாங்க, ஜட்ஜ் பண்ணக்கூடாது, இவங்க குற்றம் செய்கிறாங்க அப்படின்னு அந்த குற்றத்தை வெளிப்படுத்தணும்னோ தண்டிக்கணும்னோ அப்படி செயல்படக்கூடாது. அப்படின்னாக்க ஏதோ ஒரு சூழலில், எதேச்சையான ஏதோ ஒரு சூழலில் அல்லது ஏதோ ஒரு மனப்பிறழ்வுனாலேயோ ஏதோ சில காரணத்தினால ஒரு தவறோ ஒரு குற்றமோ நடந்திருக்கலாம். அப்போ அந்த தவறோ குற்றமோ நடந்திருக்கும்போது அவரை உடனடியாக அப்படி குற்றவாளி ஆக்காமல் பேசாமல் அவர்கிட்ட இதை கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லி, இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் கூட இன்னொரு நபருக்கு அது பாதிக்காத வகையில் இருக்கும் பட்சத்தில் அதை வெளியில் தெரியாமல் அவர்கிட்ட சொல்லி அப்படி தான் முடிச்சுக்கணுமே தவிர இது அப்பட்டமாக வெளியில் சொல்லி அவரை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, எந்த ஒரு விஷயம் நடந்துச்சுனாலும் இது என்னால் நடந்துச்சு அப்படிங்கிற நம்ம கர்வம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது. நம்ம எப்பெல்லாம் நான் எஃபர்ட் எடுத்தேன், நான் முயற்சி பண்ணேன், நான் செஞ்சேன் அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் சறுக்கல் தான் ஏற்படும். நீ தான் செஞ்ச, நீ தான் அப்படியே நம்ம எடுத்துக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு ஜெயிக்கும் போது நம்ம அதை ஆமாம் நம்மளோட வெற்றியடி நினைக்கிறோம். ஆமாம், தோல்வியானாலும் அதை நமக்கு காயப்படுத்துகிறோம், நம்ம செஞ்சது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆமாம், நடுநிலையாக இருக்கும்போது அந்த இது இருக்காது. இது என்னோடய எஃபர்ட்னால நடந்ததில்லை, நான் செயல்கள் சிலது செஞ்சுருக்கேன், ஆனால் இது என்னோடய எஃபர்ட்னால நடந்ததில்லை, இது எனக்கு கருணையினால் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற புரிதலோடு நம்ம இருக்கணும். நம்ம முயற்சியில் ஒன்று செஞ்சுக்க முடியும் அப்படின்னாக்க, போன வருஷம் பிஸ்னஸில் ஒரு லாபம் வந்துச்சு, அப்போ இந்த வருஷமும் பிஸ்னஸில் அதே லாபத்தை எடுத்துக்க முடியணும். ஆனால் போன வருஷம் வந்து இந்த வருஷம் வரலையே எதிர்பார்க்குறாங்க, ஆனால் லாஸில் போயிடுது. அப்போ நான் தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னாக்க அதே லாபத்தை எடுக்க முடிஞ்சிருக்கணும், முடியலை. அப்படிங்கும்போது இங்கே செய்யக்கூடிய ஆள் நாம இல்லை. இப்படி எந்த ஒன்றையும் நம்மளோட முழு கட்டுப்பாட்டில் இல்லை. இதுதான் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது கொஞ்சம் ஜீர்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயமா கூட இருக்கலாம். இதுக்காக நம்ம செயல் செய்யக்கூடாது, சோம்பேறித்தனமாக இருந்துடணும்னு அர்த்தம் இல்லை. செயலை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. அப்போது விளைவுகள் என்னவாக இருக்குங்கிறத நம்ம தீர்மானிக்கவே முடியாது. ஆனால் செயலுங்கிறது நம்ம கண்டிப்பாக செஞ்சிடணும். ஆனால் அந்த செயல் செஞ்சிட்டாக்கே இது நடந்துடும் அப்படிங்கிறதும் இல்லை. இந்த செயல் செய்யாமல் எதுவும் நடக்காது, ஆனால் அந்த செயல் செஞ்சுட்டா இந்த விளைவு தான் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறத நாம் முடிவு செய்ய முடியாது. அப்படின்னாக்க நம்ம ஒரு அடக்கத்தோட, ஒரு நன்றியோட, எல்லாத்துக்கும் மேம்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நிறையா பேரில் அங்கங்கே கடவுள்களை மனிதர்களாக உருவாக்கி வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இது எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஒரு பேராற்றல் ஒன்று இருக்குது, ஒரு இறைவன் ஒன்று இருக்குது, கடவுள் ஒன்று இருக்குது. அது ஏதோ ஒன்று நாத்திகம் பேசக்கூடியவங்க கூட இது எல்லாத்துக்கும் மிஞ்சின ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறாங்க. அப்படி ஒரு ஆற்றல் ஒன்று இருக்குது, அதுதான் எல்லாத்தையும் இயக்கக்கூடியதாகவும் கண்காணிக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுருந்தோம்னாக்க நமக்குள்ளே ஒரு பணிவும் அடக்கமும் எப்போவும் இருக்கும். இது இல்லாமல் போகும்போது தான் மனிதர்கள் தவறு இழைக்கக்கூடியவர்களாக மாறுறாங்க. அதனால் இந்த எண்ணம் இருக்கணும் எப்போவும் அப்படிங்கிறது. நம்ம மத புத்தகங்கள் எடுத்து பார்த்தாலோ இல்லை ஸ்பிரிச்சுவல் புக் எடுத்து பார்த்தாலோ அதுவுமே அங்கே தான் கை காட்டுது. இப்போது ஒரு ஞானிகள் இருக்காங்கன்னா, நீங்கள் என்னைய பண்ணுறதை விட எனக்கு மேலே ஒரு சுப்ரீம் காட் இருக்காங்க, சுப்ரீம் பவர் இருக்குது, நீங்கள் அந்த தான் உங்கள் கான்சன்ட்ரேஷன் தான் அங்கே இருக்கணும் அப்படின்றத அவங்க வலியுறுத்திகிட்டே இருக்காங்க எல்லா இதுலேயும். இங்கே இடப்பட்ட காலத்தில் கொஞ்சம் சில மாற்றங்கள் நடந்து போச்சு. இந்த ஆன்மீகத்தை வச்சு இப்போ நம்ம பேசணும் இல்லை, இந்த ஆன்மீகத்தை வச்சு வணிகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒரு இறை நம்பிக்கையோ அல்லது நமக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்குங்கிற நம்பிக்கையோ மக்கள்கிட்ட அது எடுபட்டு போகிறதுக்கான அந்த சூழலை ஏற்படுத்திட்டாங்க. தான் கடவுள் அப்படின்னு சொல்லி பல பேர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டாங்க. எப்போவுமே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, தன்னை வணங்க சொல்கிறவங்க இருக்காங்க.
இப்படி நிறைய விஷயங்கள் நடந்ததுனால அது இங்கே தமிழ்நாட்டில் அது கூடவே இருக்குது. இதெல்லாம் நடந்ததுனால மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வை பெற்றுச்சு. அப்போது ஒட்டு மொத்தத்தையும் இந்த பேராற்றல் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மறுக்கக்கூடிய சூழலுக்கும் நகர்த்தப்பட்டிருக்காங்க. அதுக்கு இங்கே தவறான வகையில் கையெடுத்து ஆன்மீகங்கிற பேரில் கையாண்ட நபர்கள்னால தான் காரணம். ஆன்மீகம் பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட ஆன்மீகம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது, அங்கே இல்லை. உண்மைதான். அதாவது ஒவ்வொருத்தரோட அந்த ஆன்ம வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கணும், அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்யணுமே தவிர வெளியே தேடுறதில்ல இல்லை. எது ஆன்மீகம் அப்படின்னாக்க நான் செய்யக்கூடிய வேலையை நேர்த்தியாக செய்யணும், இன்னொருத்தருக்கு நன்மை தரக்கூடிய வகையில் செய்யணும், இன்னொருத்தருக்கு கெடுதல் செய்யக்கூடாது. என்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை மற்றவங்களுக்கும் கொஞ்சம் பகிர்ந்துக்கணும், எல்லாத்தையும் நானே வச்சுக்கணும், இருக்கிற எல்லா செல்வங்களையும் வசதிகளையும் நான் மேம்படுத்திக்கிறதுக்கு என்னை மேம்படுத்திக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லாமல் அதில் ஒரு பகுதியை வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படக்கூடிய மக்களுக்கும் கொடுத்து உதவும் போது தான் அது ஆன்மீகமாக இருக்குது. அடுத்தவரை மதிக்கும் போது, ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கவரை விடுவிக்கும் போது, இப்படியான செயல்கள் செய்யும் போது தான் அது ஆன்மீக செயல்பாடாக இருக்கும். ஏதோ எங்கேயோ வேண்டுதல் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று நிறைவேற்றிட்டு வந்துட்டால் இது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட முடியாது. சக நபர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடியதா, தனக்கும் பிரயோஜனப்படக்கூடியதா வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தோடு இப்படி செயல்படும் போது அது முழுமையானதாக இருக்கும் அப்படிங்கிறது நான் அந்த அக்குபஞ்சருக்குள்ளே நீண்ட காலம் பயணித்ததோட விளைவாக புரிஞ்சுக்கிட்டதாக இருக்குது. இங்கே சமீபத்தில் நம்ம பார்க்குறதுன்னா ஒரு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த பதில் சொல்லுங்கள். ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 எப்போவுமே ஒரு அதை விரும்புகிற நபர்களும் நேசிக்கிற நபர்களும் இருக்காங்க. இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையில்லை, நீங்கள் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நம்ம ஆன்மீகம் நோக்கி போக தேவையில்லை, இந்த டெக்னாலஜியே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது கண்களை பார்த்தா தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்கள். இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இது ரெண்டுமே அடிப்படை அறிவியலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு மனிதனோட ஒரு வெல்பீயிங்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதா இருக்குது. ஆன்மீகமும் சரி, இந்த பகுத்தறிவும் சரி, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், முன்னேற்றத்தை தான் கொடுக்குது. இந்த வேறுபாடு எங்கே வரதா நீங்கள் பார்க்குறீங்க? இங்கே வேறுபாடு இருந்துச்சுன்னா தான் வளர்ச்சியே இருக்கும். வேறுபாடு இல்லாமல் ஒற்றைத்தன்மையில் எது இருந்துச்சுனாலும் அங்கே வளர்ச்சியே கிடையாது. ஒற்றைத்தன்மைங்கிறது எப்பவும் இல்லாமல் இருக்கணும், அதுதான் நல்லது. அதில் இரட்டைத்தன்மை இருக்கலாம், பள்ளத்தன்மைகள் இருக்கணும். பள்ளத்தன்மைகள் இருக்கும்போது தான் வளர்ச்சிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா தேக்கம் ஒற்று போயிடும். அது மொழியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், அல்லது அறிவியல் புரிதலாக இருக்கலாம். இது பன்முகமாக இருக்கணும். பன்முகமாக இருக்கும்போது தான் ஒவ்வொன்றையும் உள்வாங்கி புதுசாக ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது, வளர்ச்சியை நோக்கி போக முடியும். இது இருக்கணும் தான், இது கண்டிப்பாக தேவை தான். இல்லைன்னு சொல்கிறவங்க ரொம்ப நேர்த்தியான வாழ்க்கை முறையை வச்சுருக்காங்க. அதுவே முழுமையாக ஆன்மீகத்தில் செயல்படக்கூடியவங்களும் ரொம்ப நேர்த்தியாக இருக்காங்க, ஒழுக்கமானவங்களாக இருக்காங்க. இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களும் மிகவும் ஒழுக்கமானவர்களாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே புள்ளியில் சந்திக்கிறாங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அடுத்தவங்களுக்கு உதவுற விஷயம் மாதிரியான மனிதநேயத்தோடையும் மனிதத்தை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்காங்க. ஆமாம், மனிதநேயத்தோடு இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படுது, நெருக்கடி ஏற்படுது அப்படின்னாக்க அவங்க தான் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ போராட்டத்தையும் முன்னெடுக்கிறாங்க. மக்களுக்காக முன்னே நிற்கக்கூடிய ஆட்கள் இவங்களாக தான் இருக்காங்க. அப்போ நான் வந்து கடவுளை நம்புகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மற்றவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் உண்டு, என் சாப்பாடு உண்டு, என் குடும்பம் உண்டு அப்படின்னு இருக்கார் இல்லையா, இவர் ஆன்மீகத்தில் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் மக்களுக்காக வந்து நிற்கிறார்ல, அவர் மறுத்தாலும் அவரோட செயல்பாடு தான் ஆன்மீக செயல்பாடு. அப்போது நம்ம வெளியில் பார்க்குறதெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை, அவர் தான் இருக்கிறார். இடையில் இருக்கிற கூட்டமெல்லாம் அதை விட்டு விலகி. இதை தான் கேட்டேன், என்னென்னா இப்போ நிறைய மாறி இருக்கலாம் இப்போ சூழலில். ஆனால் நம்ம பழைய சித்தரோட டெக்ஸ்ட்டை நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப சிம்பிளாக இந்த உடலை பற்றியும் மனம் பற்றியும் இந்த உடலில் இருக்க உயிரோட செயல்பாடை பற்றியும் தான் அதில் விளக்கியிருக்காங்க. அதில் மருத்துவம் பற்றி விளக்கியிருக்காங்க, இந்த மனிதநேயம் பற்றி அதில் பேசுகிறாங்க. அப்போ இந்த கான்செப்டை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க ஆன்மீகவாதியாக ஆயிடுறாங்க. அது இல்லாமல் வெளியே நம்ம நிறைய இன்றைக்கி சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸாக நிறைய பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க ஆன்மீகம் அப்படின்ற போர்வையில் எல்லாரும் பார்க்கறதுனால இந்த வேறுபாடை கேட்குறேன்.
ரியலாக இப்போ நான் முன்னாடி கேட்ட கேள்விக்கு என்னென்னா, என்ன வேறுபாடு, எல்லாமே ஆன்மீகமாயிருமா, இல்லை வந்து என்ன ட்ரூவாக எந்த கான்செப்ட் வந்து அதில் ஆன்மீகம் அப்படின்றத சொல்கிறாங்க? ஏன்னா ஆன்மீகம்னு பொதுவாக பார்க்கும்போது என்னென்னா, இது எல்லாமே ஆன்மீகவாதி எல்லாருமே ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு இதாக போயிடுது. என்ன சொல்ல வருதுன்னு கேட்குறேன். ஆமாம், இன்றைக்கி ஆன்மீகங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது அவர் பண்ண பாவம், அதனால இதை அவர் அனுபவிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இது ஆன்மீகம் இல்லை. ஒருத்தர் துன்பத்தில் சிரமப்படுறாரு, கஷ்டப்படுறாரு அப்படிங்கும்போது அவருக்கு துணை செய்யணும், உதவியாக நிற்கணும். அதுதானே தவிர ஒரு காரண காரியத்தை சொல்லிட்டு தூர விலகி நிற்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி பாவ புண்ணியங்கிற பேரில் நிறைய மூட நம்பிக்கைகள் மக்கள் மனதில் கற்பிக்கப்பட்டிருக்குது. மக்களுக்கு என்ன நடந்தாலும் அதை போய் கேட்கறதுக்கு, தொழில்விக்கிறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு தயார் நிலையில் மக்கள் இல்லை. தான் மட்டும் சுயமாக நலமாக இருந்தால் போதும், தன்னோட வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தால் போதும், வெளி சமூகத்தில் என்ன நடந்தாலும் தனக்கு அது அவசியமே இல்லை, முக்கியமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை இன்னைக்கு ரொம்ப கூடிடுச்சு. இயல்புலேயே மக்களோட மனநிலை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு தவறு செய்யக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டாங்க. வட மாநிலத்தில் ஒரு பெண்ணை நடு சாலையில் வச்சு ஒரு 4 நபர்கள் ஆண்கள் ரொம்ப துன்புறுத்தி பாலியல் வன்முறை நடத்தியிருக்காங்க. இதை நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க, அதை வீடியோ எடுத்திருக்காங்க. அப்படின்னா இவங்க எல்லார் மனதிலையும் அதே வன்முறை இருக்கு. அப்போது 100 பேர் கூடி இருக்க இடத்துல ஒரு 4 பேரை அடக்க முடியாதா அப்படின்னாக்க முடியும். ஆனால் இதை வேடிக்கை பார்க்குறதுலையும் ரசிக்கிறதுலையும் மக்கள் மனம் இப்படி ரொம்ப அசிங்கப்பட்டு புறையோடி போயிடுச்சு. இப்படி தான் இருக்குது. எப்போ வாய்ப்பு ஏற்படும் ஒரு தவறு செய்கிறதுக்கு, இப்படி தான் இருக்காங்க. இன்றைக்கி அரசு துறைகளில் இருக்கக்கூடியவங்க கூச்சமே இல்லாமல், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அவங்களுக்கு நல்ல வருவாய் இருக்குது. சாதாரணமாக தனியார் துறையில் வேலை செய்கிறவருக்கு அவ்வளோ வருவாய் இல்லை, சுயமாக தொழில் செய்கிறவருக்கு அவ்வளோ வருவாய் இல்லை, ஒரு கடை வச்சு நடத்துகிறவருக்கு அவ்வளோ வருவாய் இல்லை. ஆனால் அரசு துறைகளில் நல்ல வருவாய் இருக்குது. அப்படி இருக்கும்போதும் அதுக்கு மேற்கொண்டு தான் வாங்கணும், லஞ்சமாக வாங்கணும் அல்லது ஊழல் பண்ணணும் இப்படிங்கிற எண்ணம் வந்திருக்குது. ஒரு அரசு ஊழியரோட மனைவி சொல்கிறாங்க, இருந்த இடத்ததை விட இப்போ வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார், அங்கே விட இங்கே வேலை கம்மி தான், ஆனால் இங்கே வருமானம் அங்கே இருந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு. நான் நினச்சேன், எங்கே வேலை செஞ்சாருன்னா ஒரே வேலை, அரசாங்கத்தில் சம்பளம் ஒன்றா தானே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சம்பளம் ஒன்று தான், எக்ஸ்ட்ரா வர்றது அங்கே நிறைய கிடைக்கும், இங்கே கம்மி தான் அப்படின்னாங்க. அப்படின்னா மொத்தமாக குடும்ப அளவில் எல்லாருமே, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உட்பட எல்லாரும் அப்படி தவறான வழியில் வரக்கூடிய அந்த வருவாயை ஏற்றுக்க தயார் நிலையில் இருக்காங்க. குற்றமே இல்லை, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்கிறாங்க. இதை செய்யக்கூடாது, இது தவறு, நான் வாங்க மாட்டேன், நான் நேர்மையாக தான் இருப்பேன், சரியானதை மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு செய்யக்கூடிய ஆட்கள் இன்னமும் அரசு துறைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் இப்படி புறையோடி போன மோசமான பழக்க வழக்கத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சமூகத்தில் ஒரு பெருங்கூட்டம் இன்னமும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லாமல், செஞ்ச வேலைக்கு கூட சரியான கூலி கிடைக்காம, ஒரு சின்னதாக ஒரு குடிசை கூட போட்டுக்க முடியாத சூழலில் கூட, அந்த 3 வேளை சாப்பாட்டை திருப்தியாக சாப்பிட்டுக்கக்கூடிய சூழலில் கூட, ஒரு நல்ல துணி எடுத்துக்கு போட்டுக்கக்கூடிய சூழலில் கூட மக்கள் இல்லை. குழந்தைங்க பள்ளிக்கூடம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாக்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்க, பசியில் இருக்குது குழந்த, இவங்க வந்து சமைச்சு கொடுக்குற வரைக்கும் ஒரு 7:30 8 மணி வரைக்கும் இந்த குழந்தை பசியோடு தான் இருக்குது. அதுவும் எல்லா நாளும் உணவு கிடைக்கிறதா 3 வேளையும் அப்படின்னாக்க இன்னமும் சில நபர்களுக்கு அது கிடைக்காம தான் இருந்துகிட்ருக்கு. இப்படி கிடைக்காம இருக்கும்போது தனக்கு கொடுக்கப்பட்ட ஊதியமும் பத்தாது அப்படின்னு சொல்லி அதற்கு மேற்கொண்டு திருட்டுத்தனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான செயலாக மாறிக்கிட்டு இருக்குது. இந்த சமூகம் இதை யதார்த்தமானதாக பார்க்குது, தவறாக பார்க்கவே இல்லை, ரொம்ப யதார்த்தமாகவே பார்க்குது. வேலைக்கு போகலாம் அப்படின்னு, கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போதே, பிள்ளைங்களை அனுப்பலாம்னு நினைக்கும் போதே, இந்த வேலைக்கு போனாக்க கொஞ்சம் சம்பளம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு, அதாவது கிம்பளம் நிறைய கிடைக்கும், சம்பளத்தோட கிம்பளம் கூட, இப்படின்னு யதார்த்தமாக மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப மோசமான மனநிலை.
குழந்தைகளை சின்னதுலேருந்து இப்படி தயார் பண்ணிட்டாங்க. உண்மைதான். அதனால் இதுலேருந்து சில நபர்கள் மட்டும்தான் சரியானதாக செய்யணும், நேர்மையை நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மக்கள் கூட்டம் எண்ணிக்கையில் பெருகணும். நம்ம அக்குபஞ்சர்னா வெறுமனே நம்ம அக்குபஞ்சர் பாடம் ஒருத்தர் படிச்சுட்டாரு அப்படின்னாக்கா அக்குபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னாக்கா இல்லை. இவர் எப்போ மிக நேர்த்தியாக தன்னோட வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிறாரோ அப்போ தான் அவருக்கு அந்த அக்குபஞ்சர் சாத்தியமாகும். வெறுமனே டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டால் செய்யக்கூடியதாக இல்லை இந்த மருத்துவம். தன்னோட வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கமையோடு இருக்கக்கூடியவர் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அப்படிங்கிறது தான் இந்த ஒழுங்கமைவில் இருக்கணுங்கிற எண்ணம் சின்ன குழந்தைகள்லேருந்து நம்ம மேம்படுத்தி கொண்டு வரணும். நான் எப்படி பார்த்தேன்னா, எனக்கு ஒரு மாஸ்டர் வந்து சொன்னாங்க, இப்போது இந்த சின்ன குழந்தையிலேருந்தே இந்த ஒரு சொன்னீங்க இல்லையா, அதை பதிஞ்சு போயிடுது. நம்ம வந்து இன்னொருத்தரோட பொருளை எடுக்கிறோம் அப்படின்றதே தெரியல. அந்த அவேர்னஸ் இல்லாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. இந்த இப்போது டிவிலலாம் நமக்கு படம் வருது, நீங்கள் ஃபோன்லலாம் டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க, வெப்சைட்லலாம் டவுன்லோட் பண்ணுறாங்க. என்ன வந்தாலும் சீரீஸ் வந்தாலும் டவுன்லோட் பண்ணுறாங்க, படம் வந்தாலும் டவுன்லோட் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு வகையான திருட்டு தான். ஆமாம். யாரோ ஒருத்தர் அவரோட உழைப்பை போட்டு பணத்தை போட்டு ஒரு பெரிய குழுவை வந்து எடுக்கிறாங்க. அது இவர் ஈஸியாக வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்துடுறாரு. ஆமாம். இப்போ இவங்க என்னென்னா மனநிலையே வந்து நம்ம இன்னொருத்தர் பொருள் எடுக்கிறோன்னு தெரியல. அதே மாதிரி நம்ம இபுக்கு டவுன்லோட் பண்ணுறது, புக்ஸை டவுன்லோட் பண்ணுறதா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சாஃப்ட்வேர்ஸு நிறைய இருக்குது. இன்னொருத்தரோட உழைப்பை சுரண்டுறோம் அப்படின்ற அவேர்னஸ் எல்லாமே சுரண்டுறாங்க. இதில் என்ன மனநிலை என்னென்னா, அவருக்கு என்ன தெரியவா போகுது நம்ம எடுக்கிறது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. இதுவும் திருட்டு தான். ஆமாம், திருட்டு தான், கண்டிப்பாக திருட்டு தான். உழைப்பு எந்த விதத்தில் சுரண்டப்பட்டாலும் அது திருட்டு தாங்க. நான் இதை எப்படி பார்த்தேன்னா, சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு பழக்கத்தை வந்து கொண்டு வரணும். இது வந்து இன்னொருத்தர் ஒரு பொருள் நம்ம அதை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி யாரும் ஃபிசிக்கலாக எடுக்கிறது குறைஞ்சிருக்கு. நம்ம சொல்லி வளர்த்துறோம் குழந்தைங்களை, ஃபிசிக்கலாக போய் ஒரு கடையில் போய் இதெல்லாம் செய்யக்கூடாது, எடுத்த தப்பு அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துருவோம். பட் டிஜிட்டலாக இன்றைக்கி நிறையா மாறிட்டுருக்கு. இதுக்கு ஒரு உண்மையிலே கட்டுப்படுத்த முடியாது தான். இப்போ யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது தான். ஆனால் நம்மளோட மனதில் வந்து நம்ம சுயமாக கட்டுப்பாடில் இருக்கும்போது அது நடக்கும். இதை வந்து நான் அடுத்த ஒரு மக்களுக்கு நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த பதிவில் வந்து இதை ஷேர் பண்ணணும். மக்கள் தனியாக இருக்கும்போது தவறு செய்ய பயப்படுறாங்க. அதாவது இவர் மட்டும் தவறு செஞ்சால், இவர் மட்டும் ஒரு பொருளை திருடினா மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, இவர் குற்றவாளியை ஆக்கிடுவாங்க, தப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மாபுன்னு சொல்லுவாங்க. மக்கள் கூட்டமாக சேர்ந்துட்டாங்கன்னா இவங்க தான் தவறு செய்கிறேன் அப்படிங்கிற சின்ன குற்ற உணர்ச்சி கூட மக்கள் மனசில் இல்லாமல் தவறு செய்ய துணிஞ்சிடுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு தனியார் பள்ளி, அந்த பள்ளியில் ஏதோ ஒரு குற்றம் நடந்துருச்சு, பாலியல் குற்றம் நடந்ததாக சொல்லப்பட்டது. அந்த பள்ளியை முற்றுகையிடுறாங்க. மக்கள் முற்றுகையிட்டு பள்ளியை சூறையாடுறாங்க. அது என்ன துறை ரீதியாக நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ, காவல்துறை ரீதியாக நடவடிக்கை, இது அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அங்கே சூறையாடுறதை மக்கள் பண்ணுறாங்க. அப்படின்னா திருடலாம் அப்படிங்கிற எண்ணம் இவங்கள்ட்ட இருக்குது, இயல்பாகவே இருக்குது. அப்போ மக்கள் கூட்டமாக போய் திருடுறாங்க, நானும் போய் திருடுறேன், அப்படி தூக்கிட்டு வர்றாங்க. இது வேணால் என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம், இல்லை அவன் தவறு செஞ்சவன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தவறு செஞ்சதுக்கு இது தீர்வு இல்லை. போய் மக்கள் கூட்டமாக அப்படியே அள்ளிக்கிட்டு வர்றாங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இப்படி பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளை மக்கள் சூறையாடுறாங்க. ஒரே நேரத்தில் அப்படியே உள்ளே புகுந்து அப்படியே சூறையாடிட்டு அப்படியே அள்ளிக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் செய்கிறாங்க. அப்புறம் பேரிடர் காலங்களில் சில நேரத்துலலாம் பார்த்தோம்னா மக்களுக்கு போதுமானது கிடைச்சி இருந்தும் கூட சில நேரங்களில் அங்கே உதவிக்காக வரக்கூடிய வாகனங்களில் கொண்டு வரக்கூடிய பொருட்களை இடையிலேயே மறைச்சி இன்னும் அடுத்த பகுதிக்கு கடந்து போக விடாமல் யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்களே திரும்ப திரும்ப பறித்து சூறையாடுறதெல்லாம் இருக்குது. இந்த திருட்டு கும்பலாக செய்யும்போது மக்கள் மனசில் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் செய்கிறாங்க. அது படங்களில் ரொம்ப சாதாரணமாக இப்போ சினிமாக்களில் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஹீரோக்களும் சின்னதாக ஒரு திருட்டு வேலை செய்கிற மாதிரியும், சிகரெட் பிடிக்கிற மாதிரியும், குடிக்கிற மாதிரியும், கொலை செய்கிற மாதிரியும், பல பொண்ணுங்க கூட சுற்றுற மாதிரியும், இப்படி எதெல்லாம் ஒழுக்கக்கேடான விஷயமோ, எதெல்லாம் தவறான விஷயமோ இது எல்லாத்தையும் சரியானது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சினிமாக்கள் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. விதிவிலக்க சில சினிமாக்களை தவிர. இதை நம்ம குழந்தைகள் பார்த்து வளருது அப்படிங்கும்போது
இதோட பிரதிபலிப்பு தான் இருக்கும். பிரதிபலிப்பு கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி பெற்றோர்களோட மனநிலையும் அப்படி மாறி இருக்குது. எல்லாருமே ஒரு பண்பட வேண்டிய தேவை இருக்குது. இப்போ கூட நான் அந்த பாட்காஸ்ட் நம்ம எடுக்கிறதுக்கு வரும்போது கூட ஒருத்தர் வண்டியில் போயிட்டு இருந்தார். வண்டி ஸ்டாண்டு போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தார். நான் என்ன பண்ணேன், ஸ்டாண்டு போட்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஸ்டாண்டுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அவர் எந்த அளவு இருக்கிறதுல இருக்காருன்னா, அதை எடுத்துகிட்டு நமக்கு ஒரு தலையை காட்டிட்டு ஒரு சின்ன ஒரு புன்னகை கூட செய்ய முடியாத ஒரு இறுக்கத்தில் அந்த மனநிலையில் அவர் போயிட்டுருக்கார் காலங்கத்தில். இப்போ நான் இது இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரில் இவ்வளோ இறுக்கத்தை நான் பார்த்ததில்லை. நான் அப்படின்னு சொன்னால் நான் திரும்பி ஒரு கையை காட்டுற ஒரு இது இருந்தது. இப்படி மாறி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சேஞ்சாக இருந்தது. இப்படி நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா இந்த மாதிரியான ஒரு? இருக்காங்க, நிறைய இருக்காங்க. உதவி இன்னொருத்தர் உதவி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த உதவிக்கு நன்றி செலுத்தாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது ஏதோ தனக்கு தானாக கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இருக்காங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. உதவி செஞ்சதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு கூட மனநிலை இல்லாத மக்களும் இருக்கிறாங்க. ரெண்டுமே இருக்குது தான். நிறைய நீங்கள் வந்து புக்ஸ் படிக்கிறதா, ட்ராவல் பண்ணால் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் சேஞ்ச் பண்ண ஏதாவது ஒரு புக்ஸாக இருக்குங்களா? இந்த புத்தகம் வந்து என்னோடய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணது இந்த மாதிரி? அது ஒரு புத்தகமாக சொல்ல முடியல என்னால். சில புத்தகங்கள் நிறைய வாழ்க்கை வரலாறுகளை வாழ்க்கை வரலாறு நிறைய படிச்சிருக்கேன். அதில் வாழ்க்கை வரலாறில் காந்தியோட சத்திய சோதனை படிச்சிருக்கேன், கார்ல் மார்க்ஸோட வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கேன், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய லெனினோட வரலாறு, பகத்சிங்கோட வரலாறு, சுபாஷ் சந்திர போஸோட வரலாறு, இப்படி பலரோட வாழ்க்கை வரலாறு படித்ததில் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்குது. ஒட்டு மொத்தத்தோட தொகுப்பாக ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்குது. அது இல்லாமல் சில புத்தகங்கள், கட்டுரைகள் சிலது படித்ததுலேயும் சில தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குது. மாடசாமியோட என் சிவப்பு பால் பாயிண்ட் பேனா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். இது ஒரு ஆசிரியர் எப்படியெல்லாம் நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த பாடத்தில், அந்த புத்தகத்தில் சொல்லி வருவாங்க. சிவப்பு பேனா பயன்படுத்துறதுனால மக்களோட மனநிலை ஜட்ஜ்மெண்ட் எப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு அந்த புத்தகத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுவார். 1980களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் பெண்களுக்கு சுடிதாரை அறிமுகப்படுத்துகிறாங்க அரசாங்கம். அப்படி அறிமுகப்படுத்தும் போது கருத்து கேட்பு நடத்துகிறாங்க. அப்போ பேராசிரியர்கள்ட்டையும் அந்த கருத்து கேட்பு நடக்குது. அப்போ பேராசிரியர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரமாட்டாங்க, ரொம்ப மோசமாக இருக்கும், சுடிதார்லாம் அனுமதிக்கவே கூடாது, ரொம்ப மோசமான ட்ரெஸ்ஸு அப்படின்னு பெண் பேராசிரியர்கள் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஆண்களும் தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி சுடிதார் ரொம்ப சாதாரணமான விஷயமாக இருக்குது. ஆனால் 1980 மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் வந்திருக்குது. மக்களோட பார்வைங்கிறது. அப்போது அன்றைக்கி கல்லூரிகளில் இருந்த பேராசிரியர்கள், இன்னும் பெண் பேராசிரியர்கள் எல்லோரும் உட்பட சுடிதார் அணியவே கூடாது, அணியறதுக்கான அனுமதி கொடுக்கக்கூடாது, அணிஞ்சிருந்தால் ரொம்ப மோசமாக தெரிவாங்க பார்க்குறதுக்கு, அது நல்ல உடை இல்லை அப்படின்னு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு 40 ஆண்டுகளை கடந்துருச்சு. இன்றைக்கி சுடிதார் ரொம்ப சாதாரணமான உடையாக மாறி இருக்குது. ஆனால் அன்னைக்கு மக்களோட அந்த பழமையிலேயே புறையோடி போயிருந்தது, அந்த சுடிதாரை அனுமதிக்கிறதுக்கு தயார் நிலையில் மக்கள் இல்லை. அது அவ்வளோ மோசமானதாக பார்த்தாங்க. அது பெண்கள் மீதான கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக மக்கள் மனதில் இருக்குது. அது ஆணாதிக்க சிந்தனைன்னு சொல்லலாம். அது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை இல்லை, பெண்களுக்கும் அதே சிந்தனை இருக்குது. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனதுனால தான் இந்த வன்முறை அவன் மேலே நடந்துச்சு, ஏன் இந்த நேரத்தில் அங்கே போனான், இப்படிங்கிற கேள்வி எல்லாமே ஆணாதிக்க மனநிலையிலேருந்து வர்றது. அப்படி நிலையில் இருந்து தான் ஒவ்வொரு மாற்றத்தையுமே நம்ம பார்த்து வந்திருக்கோம். எந்த சமூக மாற்றமும் தானாக நடக்கலை. ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி தான் ஒவ்வொன்றும் நடந்திருக்கு. கேரளாவில் அந்த முளைவெறி சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறையில் இருந்துச்சு. அதுக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் நடந்திருக்குது, நிறைய போராட்டங்கள். அதாவது பிராமண பெண்களை தவிர வேறு எந்த பெண்களும் வெளியில் மார்பை மறைக்காமல் வெளியில் வரணும், இடுப்பில் மட்டும்தான் துணி கட்டணும், மார்பை மறைக்கக்கூடாது அப்படிங்கிறது இருந்துச்சு. அது இல்லாமல் வரி கட்டி சிலர் மறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுலேயும் ரொம்ப அடித்தட்டு மக்கள் வரி கட்டியும் மறைக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு.
அதுக்கெல்லாம் பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி தான் இன்றைக்கி கௌரவமாக கண்ணியமாக உடைய நீங்கள் போகிறதுக்கான அந்த சாத்தியம் ஏற்பட்டிருக்குது. மேலே சட்டை போட முடியாத நிலையெல்லாம் இருந்துச்சு, தோளில் துண்டு போட முடியாத நிலையெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி தோளில் துண்டு போடுற நிலை வந்திருக்குது அப்படின்னா இது சாதாரணமாக எல்லாருக்கும் வந்துடல. இன்றைக்கி யார் வேணாலும் தோளில் துண்டு போட முடியும். இன்னமும் சில பகுதிகளில் அந்த அடக்குமுறை இருக்க தான் செய்யுது. ஆனால் பெரிய மாற்றம் நடந்திருக்குது அப்படின்னாக்க சாதாரணமாக நடக்கலை, இது பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி தான் நடந்திருக்குது. இன்றைக்கி நிறைய இடங்களில் நிறைய மக்கள் நம்மளை மாதிரி மக்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னாக்க ஏதோ சமூகத்தில் ரொம்ப குறைந்த சதவீதம் மட்டும், அதாவது ஒரு 2-3% மக்களுக்கு மட்டும்தான் கல்விங்கிறதும் வேலைவாய்ப்புங்கிறதும் வாய்ப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி பரவலாக எல்லா மக்களுக்கும் அது சாத்தியம் அப்படிங்கிறது நிறைய போராட்டத்துக்கு பிறகு தான் இது நடந்திருக்கு. மக்கள் இந்த இடஒதுக்கீடை வச்சு நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் யார் பலன் அடைஞ்சாங்களோ அவங்களே இந்த இடஒதுக்கீட்டை விமர்சனம் கூடியவங்களாக மாறிட்டாங்க. ஒரு எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுனால மேலே வந்துட்டார், இல்லைன்னா வந்திருக்க முடியாது அப்படிங்கிறத யார் சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஓபிசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பிசியா எம்பிசியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறார். ஆனால் இவர் வந்ததே அந்த இடஒதுக்கீட்டை வச்சு தான் அப்படிங்கிறத இவர் மறந்துடுறார். இந்த இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னாக்க இன்றைக்கி மக்கள் இந்த மாற்றத்தை அடைஞ்சிருக்கவே சாத்தியமே இல்லை. இது சாதாரணமாக கிடைக்கல. அப்படிங்கும்போது தனக்கோ தான் சார்ந்த மக்களுக்கோ தன்னை சுற்றி இருக்க மக்களுக்கோ ஏதோ ஒரு பாதிப்பு நடக்கும்போது, ஒரு கெடுதல் நடக்கும்போது அதில் முன்ன நின்று போராடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கணும். அதை தட்டி கேட்க தயார் நிலையில் இருக்கணும். அதுக்கு தயார்படாத நிலையில் தான் கல்வி நிலையங்கள் செயல்படுது. இப்படி வெளியில் வரக்கூடிய இந்த மாணவன் நாளைக்கு சமூகத்தில் ஒரு தவறை தட்டி கேட்கக்கூடிய ஆளாக வந்துடக்கூடாது அப்படிங்கிற தயார்படுத்துகிற வேலையை கல்விச்சாலைகள் பண்ணுது. இன்றைக்கி மீத்தேன் எடுக்கிறதுக்காக டெல்டா பகுதிகளில் பெரிய அளவில் திட்டமிட்டாங்க. மீத்தேன் எடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி குடிக்க தண்ணி இருக்காது, சாப்பிட உணவு இருக்காது, உள்ள பூமிக்குள்ளே இருந்த எல்லா நீரையும் வெளியேற்றிட்டு தான் மீத்தேன் கேஸை எடுத்திருப்பாங்க. முக்கியமான ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா, ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு. அப்போது தமிழ்நாட்டோட அரிசி களஞ்சியம் இது போயிருந்துச்சுனாக்க நாளைக்கு உணவு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஒட்டுமொத்த ஈக்காலஜியும் போயிடும், உணவு கிடைக்காம தண்ணி கிடைக்காம போயிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஒட்டுமொத்த வெளியேற மாதிரி ஆயிடும். ஆமாம், இங்கேருந்து வெளியேறிடுவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கே உணவு வெளியிலேருந்து வர வேண்டிய சூழல் வரும். இந்த மக்களுக்கு தன்னோட இருப்பிடங்களை இழந்துட்டு எல்லாரும் குடிபெயர்ந்து அகதிகளாக எங்கேயாவது போக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும். இது சும்மா இருந்திருந்தா இதெல்லாம் தானாக தான் நடக்குது, இதெல்லாம் அவங்களோட பாவ புண்ணியத்தினால தான் நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தா இன்றைக்கி மக்களோட நிலை என்னவோ ஆயிருக்கும், ரொம்ப மோசமானதாக ஆயிருக்கும். ஆனால் மக்கள் களத்தில் நின்று போராடினாங்க. போராட்டத்தை கையில் எடுத்து போராடினதோட விளைவு இன்றைக்கி காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இங்கே எந்த ஒரு தொழிற்சாலை, பெரிய தொழிற்சாலை நடவடிக்கைகளும் இங்கே மேற்கொள்ளப்பட முடியாத அளவுக்கு உணவுக்கான மண்டலமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கு. இங்கே மீத்தன் கேஸோ ஹைட்ரோ கார்பனோ இங்கே எடுக்க முடியாது அப்படிங்கிற வகையில் சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. அப்படின்னா இது மக்கள் போராட்டத்தின் மூலமாக உரிமைக்காக போராடினது. இது இருக்கணும். வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தோம்னாக்க எதுவும் நடந்துடாது. எல்லாமே இதுக்கு முன்னாடி பல பேர் செஞ்ச செயல்களோட விளைவாக தான் இந்த நன்மையை நாம் அனுபவிச்சிட்ருக்கோம். நம்ம செய்கிறத நாமளும் அனுபவிப்போம், பின்னாடி வரக்கூடிய நம்ம சந்ததிகளும் அந்த நன்மையை அனுபவிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அண்ட் இவ்வளோ நேரம் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். உங்களோட லைஃப் நீங்களே ஒரு ரீகால் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. நல்லது, நன்றி. இறுதியாக அதாவது நீங்கள் அடுத்து செய்ய போகிற இந்த உலகத்தில் செய்ய போகிற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்கிற உந்துதல் தான். நம்மளால் சொல்லுவார், எனக்கு அரிக்குது நான் சொரிஞ்சிக்கிறேன், ஏன் இயற்கை வேளாண்மையை இவ்வளோ தீவிரமாக எடுத்து பேசுகிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அரிக்குது நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ நமக்குள்ளே ஒரு உந்துதல் இருக்குதுல்ல, நமக்கு ஒரு நன்மையை ஃபீல் பண்ணியிருக்கோம், உடம்புல நம்ம குடும்பத்துக்கு ஃபீல் பண்ணியிருக்கோம். அப்போ இதே விஷயத்தை மற்றவங்கள்ட்டையும் நம்ம பகிர்ந்துக்கணும், மற்றவங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் தான். அந்த உந்துதலில் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். இந்த இயக்கம் இன்னும் விரிவடையணும். நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னாக்க மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும்
உலகம் முழுக்க இந்த நோய் பற்றின பயம் நீங்கி மக்கள் மருத்துவங்களோட பிடியில் இருந்தால் எந்த மருத்துவமாக வேணாலும் இருக்கலாம், மருத்துவம் பார்த்து தான் தான் உடலை நல்லா வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மனநிலையிலேருந்து மருத்துவமே தேவையற்ற நிலையில் நோய்ங்கிற பயம் நீங்கி ஒரு நல்ல சமூகம், ஆரோக்கியமான சமூகம் உருவாகிற வரைக்கும் நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்குள்ளே இருக்கிற உந்துதல். அந்த உந்துதலின் அடிப்படையில் தான் செயல்படுறோம். நம்மாழ்வாருமே தன்னோட இறுதி காலம் முழுக்க அக்குபஞ்சரை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு இடம்லாம் பேசி வந்தார். அவரோட நோக்கமும் நம்மளுடைய நோக்கமும் ஒன்றா இருந்துச்சு. அந்த வகையில் தான் இயற்கை வேளாண்மையும் நம்ம முன்னெடுத்து நிறைய வேலைகளை செஞ்சிகிட்ருக்கோம். அதுக்கான வகுப்புகளும் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டும் தொடர்ச்சியாக இயங்குகிற தளமாக இருக்குது. இதுதான் நம்மளுடைய முக்கியமான பணியாக எதிர்காலத்துலேயும் இருக்க போகுது. இது ரொம்ப முக்கியமான நல்ல பணி. நிறைய பேரை இது மாதிரி பேட்டி கண்டு அதை வெளிக்கொண்டு வரும்போது புதிதாக பார்க்குற இளைஞர்களுக்கும் இன்னும் மக்களுக்கும் சில புதிய புரிதல்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது. இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டும் அமைஞ்சது அப்படின்னாக்க இதை எளிமையாக கொண்டு போக முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் எடுத்து செய்யும்போது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சப்போர்ட் இருந்துச்சுனாக்கா எளிதாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அது பொருளாதார ரீதியான சப்போர்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது மக்களுக்கு பகிர்ந்துக்கிற அந்த விதத்திலான சப்போர்ட்டாகவும் இருக்கலாம். அப்படியான சப்போர்ட் உங்களுக்கு வெளியிலிருந்தும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் போது இந்த படி இன்னும் நல்ல சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான சாத்தியம் இருக்கும். இதை விரும்பக்கூடிய, இந்த வீடியோக்களை விரும்பக்கூடிய மக்களில் சிலர் இந்த உதவிகளை செய்கிறதுக்கும் தயாராக இருப்பாங்க. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு சுலபமாக நகர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் தான் நினைக்கிறேன். இது ஒரு சிறப்பான பணி. இன்னும் மிகப்பெரிய ஆளுமைகள், முக்கியமான ஆளுமைகள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் பேட்டி காணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது. கண்டிப்பாக நல்லது, கண்டிப்பாக செய்வோம். அந்த அண்ணன் தான் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து இடம் கேட்டிருந்தேன். அவனோட அகவெளி ஃபவுண்டேஷன் தஞ்சாவூரில் இருக்கிறதுக்கு பரவாயில்ல எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்தது வந்து அண்ணன் தான். அண்டு ஆட்கள் வந்து அதிகமாக கண்டிப்பாக அந்த இடத்தை பயன்படுத்துவோம் அப்படின்றது அண்ணன் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு முன் வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. நன்றி. நல்லது. இது அதாவது நம்ம நோக்கத்தில் இருக்கிற இன்னொரு செயல், நம்ம விரும்பக்கூடிய ஒரு செயல். நம்ம செயல்னாலும் இன்னொருத்தர் அதை செய்கிறாரு அப்படிங்கும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலையை இன்னொருத்தர் செய்கிறாரு அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறது தான். அப்போது அதை நம்ம ஏதோ நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம நோக்கத்துக்காக இன்னொருத்தர் வேலை செய்கிறாரு, அவருக்கு தோள் கொடுக்குறோம், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி சரி. இல்லை அது எடுத்தோடனே இப்போ சிலர்லாம் வந்து நிறைய இடங்கள் நானும் கேட்டிருக்கேன், யோசிப்பாங்க நிறைய விஷயங்கள். சொன்னோடனே ஓகே இது நமக்கு சரியான நோக்கமாக இருக்குது, அதை மட்டும் பார்த்து நீங்கள் கொடுத்ததுனால என்னாலையும் அடுத்த கட்டம் நகர முடிஞ்சதுனால ரொம்ப நன்றிண்ணா. நல்லது, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறைய வீடியோ பதிவுகள் இருக்குது. ஸோ ஆன்மீகம் பற்றியும், இயற்கை வாழ்வியல் பற்றியும், அப்புறம் இயற்கை மருத்துவங்கள் பற்றியும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றத்தையும் நம்ம தனித்தனியாக பிரித்து ப்ளேலிஸ்ட் வரையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன டாபிக் தேவையோ அந்த டாப்பிக்கில் போய் நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இயற்கை மருத்துவம், வாழ்வியல், ஆன்மீகம் இதை மூணு தான் முக்கியமாக எடுத்து நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். இதில் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், ஸோ அதை படிக்கும் போதும் இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணும் போது எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வந்து இந்த வீடியோவை பதிவு செஞ்சு நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த துறைகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குனாலோ அல்லது சிகிச்சை இல்லை வகுப்பு சம்மந்தமாக ஏதாவது விவரம் தெரியுன்னா கூட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட விவரங்களை தெரிவிங்க. அதுக்கேற்ற விடையை வந்து உங்களுக்கு தெரிவிச்சிருவோம். அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுக்கு 2 விஷயம். ஸோ எங்களுக்கு ஒன்று, இந்த விஷயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அந்த அனுபவத்தை எங்களுக்கு வந்து உங்களோட ஃபீட்பேக்காக எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுங்க, ஒரு ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த கருத்துக்கள், இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற மக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் மாறும்போது தான் இந்த உலகம் மாறும். அப்போ தான் இந்த உலகத்தில் ஹெவன் ஆன் எர்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படின்ற ஒரு மிஷனில் தான் வந்து தொடர்ச்சியாக அந்த ஒர்க்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சது அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.